குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கலிவர்ஸ் ட்ராவல்ஸுடைய தி லாஸ்ட் வாயேஜ் டு இப்படி தான் இதனுடைய, அதாவது குதிரை கணக்கிற மாதிரியான ஒரு சவுண்டு. இதுதான் இதனுடைய ஸ்பெல்லிங். HOUYHNHNMS. குதிரை அப்படித்தானே கிடைக்கும். குதிரை கணக்கிற சவுண்டை நீங்க பாருங்க, அப்படி கணக்குது இல்லையா, அதுதான். இதுதான் இதனுடைய சவுண்டே. ஸோ இந்த சவுண்டை அப்படியே வச்சுட்டான், குதிரை கணக்கிற அந்த சவுண்டு. ஏன்னா இந்த வாயேஜில் இவன் டிராவல் பண்ணுற இந்த ஊரில் குதிரை தான் அங்கே ஆட்சி நடக்கும், மனிதர்கள் அங்கே அடிமையாக இருப்பான். அது மாதிரியான ஒரு இடத்துக்கு இவர் போறாரு. அதனால தான் இந்த வாயேஜ் டு அப்படின்னு வச்சுட்டாரு. ஸோ அந்த ஸ்பெல்லிங் மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண முயற்சிச்சிங்கன்னா தப்பாக போயிடும். HOUY அதான், இதுதான் என்னுடைய உச்சரிப்பு. ஸோ ஆல்ரைட், இப்போ நம்ம இந்த வாயேஜுக்கு போவோம். அந்த வாயேஜ் டு லப்புட்டா முடிஞ்சு இவர் இங்கிலாந்துக்கு வர்றாரு. தன்னுடைய குடும்பத்தோடு 5 மாதங்கள் இருக்கிறார். அதாவது இனிமே எந்த வாயேஜுக்கும் போகக்கூடாது என்று தீர்மானித்து இந்த நாட்டில் இருக்காரு. ஆனால் 5 மாதம் கழிச்சு இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. இதுவரையிலும் இவர் போன எல்லா ஷிப்லையும் இவர் ஒரு சர்ஜன், ஒரு டாக்டரா தான் போயிருக்கார். ஆனால் இந்த ஷிப்பில் நீங்கள் கேப்டனாக போங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஷிப்பு பேர் அட்வென்ச்சர் என்கின்ற ஒரு ஷிப்பில் கேப்டனாக போகிறதுக்கு இவருக்கு ஆஃபர் வருது. வித்தின் 5 months ஃப்ரம் தி லாஸ்ட் வாயேஜ். கடந்த பயணத்திலிருந்து 5 மாதம் தான் இவர் வீட்டில் இருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது. இவர் டக்குன்னு கிளம்பிடுறாரு. அதாவது இந்த பாடின வாயும் சலங்க கட்டின காலம், இது ஆடாமல் நிற்காது, அது பாடாமல் நிற்காது. அது மாதிரி இவர் ஊர் சுற்றி பழகிட்டாரா, இவருக்கு வந்துடுது, டக்குன்னு கிளம்பிட்டார். உடனே இவர் அந்த ஷிப்பில் இவர் கேப்டனாக இருக்கின்றார். இவருடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து இவருடைய பயணம் கிளம்புது. கிளம்பி போகும்போதே இவருடைய ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய க்ரூஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வருது. அந்த டிசீஸில் அவங்க நிறைய பேர் செத்து போகிறாங்க. நிறைய செத்து போனோடனே அப்புறம் அங்கே ஒரு தீவு, அந்த தீவுக்கு பேர் பார்படோஸ் அப்படின்னு பேர். BARBA. நான் அந்த நவுனுக்கெல்லாம் நான் வந்து ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், அதில் குறிச்சிச்சுங்க. ஏன்னா நான் எழுதி போட்டு நடத்தினேன் அப்படின்னாக்கா நீங்கள் எழுதி போடும்போது குறிச்சிக்குவீங்க. ஆனால் அதனால தான் நான் வந்து இந்த ஸ்பெல்லிங்கை சொல்கிறேன். அந்த ஸ்பெல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். போர்டில் நின்று நடத்தலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடி யாருமே இல்லாமல் ஒன்று பார்த்து நடத்திக்கிட்டே, இந்த கேமரா மாத்திரமே பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய டஃப்பானதுன்னு. அதனால் இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு காமன் நேம் இல்லை. அதனால தான் சரி இதை இப்படி நடத்திடும் அப்படின்னு நான் நினச்சி நடத்திட்டேன். இது லாஸ்ட் வாயேஜ். ஸோ பார்படோஸ் என்கின்ற ஒரு இடத்துக்கு போய் நியூ பர்சன்ஸ், ஏன்னா அது ஒரு தீவு, அந்த தீவுல இருந்து, இந்த பார்படோஸ் என்ற தீவுல இருந்து நிறைய பேரை எம்ப்ளாய் பண்ணிக்கிறாரு. எம்ப்ளாய் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இந்த நியூ எம்ப்ளாயிஸ் இருக்கான் பாருங்க, இவன் எல்லாருமே திருட்டு பசங்க. இவன் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவர் கூட கொஞ்சோண்டு, ஏன்னா அவன் தான் மெஜாரிட்டி இருக்கான், அதனால இவர் கூட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இவரையும் ஒரு செயின் போட்டு கட்டி ஒரு ரூமில் தூக்கி போட்டாங்க. ரூமில் தூக்கி போட்டு இந்த ஷிப்பை அவர்கள் கைப்பற்றி, இந்த அட்வென்ச்சர் என்ற இந்த ஷிப்பை அவர்கள் கைப்பற்றி அவங்க எடுத்துட்டு போனோம். அவங்க இப்போ என்ன மாதிரி மைண்டில் போயிட்டான்னா, பைரட்ஸ், கடல் கொள்ளையர்களாக இப்போ அவங்க போகிறாங்க. இப்போ அவன் பெரிய குரூப் இருக்கான். சரி, வர்ற கப்பல் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கப்பலை கொள்ளையடிப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறான். நம்ம கலிவரை தூக்கி ஒரு செயின் போட்டு ஒரு கேபினுக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படியே போகுது. ஃபியூ வீக்ஸ் ஆயிடுச்சு. அங்கே ஒரு தீவு வருது. அந்த தீவை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த ஆளை ஏன்டா நம்ம வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இவனுக்கு வேற நம்ம ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போட்டில் இவரை இறக்கி விட்டு
இறக்கி விட்டு சரி அடுத்த மேட்ச் இருந்தால் அதான் தீவு போய்க்க பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷிப் எடுத்து போயிட்டாங்க. இவர் இந்த சின்ன போட்டில் அந்த ஐலண்டை நோக்கி இவர் போகிறார். அந்த ஐலண்டுக்கு போகிறாரு, இறங்குறாரு. நல்ல ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணீர் கிடைக்குது. நல்ல தண்ணீரை குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்கே கால் தடம் தெரியுது. நிறைய மனிதர்கள் நடந்து போன கால் தடம் தெரியுது. அப்போ இங்கே நிறைய மனுஷன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில கால்நடைகள், கவுஸ்னுடைய கால்நடைகளுடைய கால் தடமும் தெரியுது. ஆனால் அதிசயமாக நிறைய குதிரைகளினுடைய கால் தடமும் அங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஆக இங்கே நிறைய மனிதர்கள் இருக்காங்க, குதிரைகளும் இங்கே நிறைய இருக்குது. ஓகே, இங்கே போய் நம்ம மனிதர்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டே இருக்காரு. போகும்போது அங்கே ஒரு விசித்திரமான ஒரு கிரியேச்சர் அதை பார்க்குறாரு. அது அங்கே நிற்கிது. இவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது அது ஒரு மனுஷன் மாதிரி டீஃபார்ம்டு. இப்போ நமக்குன்னு ஒரு உருவ அமைப்பு இருக்குது. இந்த உருவ அமைப்பு சிதைந்து போய் ஆனால் 4 காலில் நிற்குது. அதாவது நம்ம கை இருக்கு இல்லையா, அந்த கையையும் கீழே ஓடி 4 காலில், ஆனால் மனுஷன் மாதிரியே இருக்கான். ஆனால் 4 கால் கையையும் கீழே ஓடிட்டு அவன் 4 காலில் தான் நடந்துகிட்டு இருக்கான். உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா பக்கவாக ரோமம் நிறைய இருக்கு, ஹேர்ஸ் நிறைய இருக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மரம் ஏறுறது இல்லை, ஃபாஸ்ட்டாக மரம் ஏறுகின்ற தன்மை இருக்கு. இதை பார்க்குறாரு. அந்த உருவத்தை பார்த்தாவே இவருக்கு அப்படியே ஒரு அருவருப்பாக இருக்குது. அந்த அருவருப்பான ஒரு ஷேப்பு, உடம்பு ஒரு அசிங்கமாக, அதாவது அன்கிளீன், அது சுத்தமாகவும் இல்லை. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்பு வருது. ஆனால் அந்த உருவம் இப்போ மெதுவாக இவரை நோக்கி வருது. இவர் நோக்கி வரும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் கத்தி ஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இவர் ஸ்வேர்டை கையில் எடுத்துக்கிறாரு. கையில் எடுத்துட்டு சரி இந்த எடுத்தா குத்துனா செத்து போயிடும், செத்து போயிட்டா இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இது இந்த இந்த தீவில் இருக்கவங்க இதை ஏண்டா நீ கொன்னேன்னு எவனாலும் சண்டைக்கு வருவான், இது ஏண்டான்ட்டு அந்த கத்தியினுடைய பின்பகுதியை எடுத்து அப்படி கையில் வச்சுக்கிறாரு. அந்த உருவம் மெதுவாக இவரை நோக்கி வருது. இவரை நோக்கி வந்தவுடனே அந்த கத்தியினுடைய பின்பகுதியை எடுத்து அதனுடைய மூஞ்சில குத்துறாரு. குத்துனோடனே அதுக்கு வலிக்குது. வலிச்சோடனே ஆணும் கத்துது. இது கத்துன உடனே இதே மாதிரியான ஒரு 40 அந்த கிரியேச்சர்ஸ், அந்த விசித்திரமான அந்த விலங்கு ஒரு 40 வந்துடுது. இவருக்கு பயமா போயிடுச்சு. ஏன்னா 40 எப்படி சமாளிக்கிறது? சரி ரைட்டு, கத்தியை எடுத்துக்க. கத்தியை அப்படி முன்னாடி ஏதாவது குத்திர வேண்டியதான் அப்படின்னு எத்தனை பேரை குத்துவீங்க? அதனால கத்தியை எடுத்துக்கிட்டு ஆனால் மெதுவாக இவர் பின்னோக்கி நகர்கிறார். அதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வருது. அதுங்களுக்கும் பயம். ஏன்னா அவன் கத்தி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கான். இது என்ன, இவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல. அதனால அதுங்களுக்கு இவனை பார்த்தா விசித்திரமாக இருக்குது. அதனால் அதுங்களும் 40 இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வருது. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கியே போகிறாரு. பின்னோக்கி போனோடனே பெரிய மரம், அந்த மரத்தில் போய் இவர் இடிச்சிருது. இனிமேல் அந்த பக்கம் போக முடியாது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. கத்தியை கையில் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு ஏதாவது வந்தால் கொன்னுடுவேன், குத்திடுவேங்கிற மாதிரி இப்படி இப்படின்னு காட்டுறாரு. டக்குன்னு அதுலேருந்து சில அந்த கிரியேச்சர் படான அந்த மரத்து மேலே கிடுகிடுன்னு ஏறுது. நிறையாது ஏறி அங்கேருந்து இவர் மேலே ஆகி போகுது. ஆகி போனோடனே நாத்தம் தாங்கலை, எல்லாம் லிக்விடாக போகுது. ஒரு மாதிரி எல்லோயிஷ் லிக்விடு. இவருக்கு உடம்பெல்லாம் நாத்தம் எடுத்து போச்சு. நாத்தம் எடுத்து மேலேருந்து சிலது இந்த மாதிரி பண்ணுது, இன்னும் சிலது முன்னோக்கி ஓடி வருது. என்ன செய்யறதுன்னு இவர் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாமே என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, எல்லா அந்த கிரியேச்சர்ஸும் புட்டாம் போதுன்னு அடிச்சு ஓடுது. மேலே இருக்கிறதும் கீழே குதிச்சு தப்பிச்சா போதுன்னு ஓடுது. ஏன் இதுங்க இப்படி ஓடுது அப்படின்னு அவர் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி ஒரு குதிரை நிற்குது. அந்த குதிரையை பார்த்து தான் ஓடுது. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா குதிரையை பார்த்து இதுக்கெல்லாம் ஓடுது அப்படின்னு. அந்த குதிரை அப்படியே வருது. வந்து இவரை அப்படியே ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி அப்படியே பார்க்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகுது, அப்படியே சைடில் பார்க்குது, அப்படியே பின்னாடி வருது, அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படியே நடந்து இவரை வந்து ஒரு பார்க்குது. இவர் அந்த சமயத்தில் என்ன பண்ணார்னா, தன்னுடைய தொப்பியை இப்படி கழட்டி திருப்பி மாட்டுறாரு. அதுங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா இவன் ஏதோ ஒரு இப்போ தலையை கழட்டி மாட்டுற மாதிரி இவன் எதையோ அப்படி திருப்பி அதை மாட்டிக்கிறான்டா. என்னடா இது
அது அந்த குதிரைக்கும் ஒன்றுமே புரியல. ஆனாலும் அது பார்க்குது. அது பார்க்கறத பார்க்கும்போது அது என்னன்னா இது ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறானோ அது மாதிரி இது பார்க்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இது ஒரு கிரே கலரில் இருக்கிற ஒரு ஹார்ஸ், கிரே கலர் ஹார்ஸ். இப்போ இவர் சரி நம்ம இந்த ஹார்ஸ்ல இருந்து போகலாம் அப்படின்ட்டு நைஸாக அப்படி மெதுவாக நான் வந்து சரி வேற மனிதர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம்னு அப்படி நைஸாக அப்படி கிளம்புறாரு. கிளம்புன உடனே அது வந்து கணைக்குது. அது கணைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு குதிரை வந்துடுது. இப்போ அந்த குதிரையும் இதுவும் ஏதோ பேசிக்குது. இது ஏதோ ஒன்று சொல்லுது, அதுவும் ஏதோ சொல்லுது, அது பேசுது. இதுங்க பேசுறதுல யாகு யாகு யாகுன்னு ஒரு சவுண்டு மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி இதுவும் சொல்றதுலேருந்து யாகுன்னு சொல்கிற மாதிரி கேட்குது. அதே மாதிரி அது பதிலுக்கு பேசும்போது யாகு அப்படின்னு கேட்குது. அப்போ யாகு யாகுன்னு இதுங்க பேசிக்குதுரா அப்படின்னு இவருக்கு தெரியுது. இப்போ அந்த குதிரையும் சேருது, அப்படியே வருது. வந்த உடனே இவர் மறுபடியும் இப்படி நவுந்து பார்க்குறாரு. நவுந்து போன உடனே அந்த கிரே ஹார்ட்ஸ் வந்து ஏதோ சொல்லுது. அது சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது ஏதோ சத்தம் போடுது. அப்படி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோடனே கொஞ்சம் நில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அது என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஹார்ட்ஸ் வந்து அதனுடைய முன்னங்காலை இப்படி தூக்குது, இதுவும் முன்னங்காலை தூக்குது. அப்போ ரெண்டு காலையும் ஒன்னோட ஒன்று மோதி, இப்போ நம்ம கை கொடுக்குறோம் இல்லையா, நான் கை கொடுத்தா நீங்களும் ஒரு கையை நீட்டுறீங்க, ரெண்டு பேரும் கை கொடுக்குற மாதிரி அது இந்த முன்னங்காலை இப்படி தூக்குது, அதுவும் முன்னங்காலை தூக்குது, ரெண்டு காலும் ஒன்னோட ஒன்று மோதிக்குது கை கொடுக்குற மாதிரி. அது பார்க்குறாரு, ஏதோ கை கொடுத்துக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அந்த குதிரை போயிடுது. அப்போ இந்த குதிரை என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. இப்போ அந்த குதிரை முன்னாடி போகுது, இவரும் அதை ஃபாலோ பண்ணி போகிறார். ஸோ திஸ் இஸ் சாப்டர் 1. தென் சாப்டர் 2. இப்போ இவங்க 3 மைல்ங்கிறது கிட்டத்தட்ட 4.8 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வச்சுங்களேன். அப்படியே போகிறாங்க, நடந்து போகுது, அதுவும் போகுது, இவன் பின்னாடியே போகிறாரு. ஒரு 5 கிலோமீட்டர் 3 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. மைல்ஸ்லேயே வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் வேண்டாம். 3 மைல்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அங்கே ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வுட்னால தயார் பண்ணப்பட்டது, மரத்தினால் தயார் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய மேல் கூரை ஹே, வைக்கோல் இருக்கு இல்லையா, வைக்கோல்னால மேல் கூரை போடப்பட்டிருக்கு. அதனுடைய தரை பார்த்தீங்கன்னா நல்ல மென்மையான களிமண்ணை எடுத்து நல்ல அப்படியே பாலிஷ்டா, அதாவது ஒரு நல்ல ஸ்கில்டு லேபரர் அது மாதிரி நல்ல மொழியில் நல்ல களிமண் தரை நன்றாக முழுகப்பட்டிருக்கு. இதுதான் அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள இவர் போறாரு. அப்படி முன்னாடி போன உடனே அங்க 2 குழந்தைங்கன்னா மனுஷ குழந்தைங்க, அந்த குதிரை குட்டி, ஒரு சின்ன, இப்போ நமக்கு வந்து கை குழந்தைன்னு சொல்றோம்ல, அந்த கை குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன குதிரை குட்டி 2 இருக்கு. அப்புறம் 3 யங் ஹார்சஸ் இருக்கு, ஒரு இளம் வயசுல இருக்கிற ஹார்சஸ், அது 3 இருக்கு ஃபர்ஸ்ட் ரூம்ல. இவர் போன உடனே அதுங்க இவரை பார்த்துட்டு உற்சாகத்தில் சத்தம் போடுது, ஏய், ஆனா எல்லாமே யாகு யாகுன்னு சொல்றாங்க, அதுவும் இப்படி சத்தம் போடுது. இது ஒரு ரூம். இப்போ அடுத்த ரூமுக்கு அந்த குதிரை அடுத்த ரூமுக்கு போகுது, இவரும் போறாரு. அடுத்த ரூம்ல பார்த்தீங்கன்னா சில ஹார்சஸ், எல்லாமே ஃபீமேல் ஹார்சஸ். ஆனால் அங்கே ஏதோ ஒரு உணவு தயாரிச்சுட்டு இருக்காங்க, அதை பார்க்குறாரு. சரிண்ணா, அடுத்த ரூம்ல தான் இந்த மாஸ்டர்னுடைய மிஸ்ட்ரஸ்ன்றான். அப்போ காதலியாக இருக்கலாம், காதலியில் ஒய்ஃப். அந்த மாஸ்டர்னுடைய ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க கீழே ஒரு மேட் மாதிரி, மேட்டுன்னா உடனே நம்ம மேட்டை எடுத்துக்க வேணாம், அவங்க அந்த வைக்கோல்னால தயார் பண்ணப்பட்ட ஒரு மேட் மாதிரி, அது பின்னங்கால மடித்து அதில் உக்காந்துருக்கு. அதாவது பின்னங்கால இப்படி, நம்ம காலில் இப்படி உட்காந்துக்கோம்ல, அது மாதிரி காலில் இப்படி உட்காந்துக்கிட்டு முன்னங்கால இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கு. இது பார்த்தோன்னே அது கரெக்டாக சொல்லிடுச்சு, இது யாகு அப்படின்னு சொல்லுது. இது 3rd ரூம். கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே மாஸ்டரை அங்கே காணோம்.
சரி அப்படின்னு கொஞ்சம் தூரம், இந்த பில்டிங்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இன்னொரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல போய் பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல பார்த்தார்ல அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர்ஸ், அந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் அங்க நிறைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நிறைய கிரியேச்சர்ஸ் அங்க இருக்கு. எல்லாமே நெக்ல காலில் கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த இதில் அங்க போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அதுக்குள்ளேயும் இந்த இந்த இதனுடைய மாஸ்டர், அந்த எஜமான், அவர் வந்துடுறார். ஸோ மாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னோடனே இந்த குதிரை மாஸ்டர் கிட்ட அழைச்சிட்டு போகுது. மாஸ்டர் கிட்ட அழைச்சிட்டு போனோடனே மாஸ்டருக்கு இது என்னன்னே தெரியல. அந்த யாகு, அந்த அந்த விசித்திரமான மனிதனை நம்ம சொன்னோம் இல்லையா, அவன் மாதிரி தான் இருக்கு. இவங்க எல்லாமே அந்த மனிதர்களை தான் யாகுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர்ஸ் இருக்குங்களே, அவங்கள தான் யாகுன்னு சொல்றாங்க. அந்த யாகு பார்த்தீங்கன்னா மனுஷன் தான். ஆனால் அவன் 4 காலில், இப்போ நம்ம கையை வந்து கீழே காலாக முன்னிக்கிட்ட மாதிரி இருக்கு. அவன் உடம்பெல்லாம் ஹேர் இருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. உடனே மாஸ்டர் பார்த்தா இது யாகு மாதிரி இருக்கு. ஆனால் யாகு மாதிரி இல்லையே, யாகு 4 காலில் இருக்கும், இதுக்கு 2 தானே நிற்கிது, இப்படி நிற்கிது. அப்புறம் அதுக்கு உடம்பெல்லாம் ஹேர் இருக்கும், ஆனால் இதுக்கு உடம்பெல்லாம் ஹேர் இல்லை. ஏன்னா அவன் ட்ரெஸ் போட்டிருக்கான். இதுங்களுக்கு ட்ரெஸ்ஸுனா என்னன்னு தெரியல, ட்ரெஸ் போடுறதுனா என்னன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. அதுங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் ஸ்கின்னு நினச்சிக்கிச்சு. இது விசித்திரமான ஸ்கின்லாம் இருக்குது, இது உடம்புல ஹேர்லாம் கிடையாது, 2 லெக்கில் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஒரு யாகு அழைச்சிட்டு வா அப்படின்னு இந்த மாஸ்டர் ஹார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த மாஸ்டர் ஹார்ட்ஸ் இப்போ அந்த அழைச்சிட்டு வந்த ஹார்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ அந்த மாஸ்டர் ஹார்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வேலைக்கார குதிரை, அதுக்கு பேர் சொரல் நாக்னு பேர். SORREL சொரல், SORREL சொரல் நாக், NAG. இந்த சொரல் நாக்ங்கிற ஒரு சர்வெண்ட் ஹார்ஸ், அது வேலைக்கார குதிரை. அந்த சரல் நாகை கூப்பிட்டு நீ போய் அந்த பில்டிங்லேருந்து ஒரு யாகுவை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அப்போது கலிவர் நிற்கிறாரு. இந்த சொரல் நாகை அங்கே போய் அங்கேருந்து ஒரு யாகுவை அழைச்சிட்டு வருது. யாகுவை அழைச்சிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறாரு. இப்போ யாகுவை பார்க்குறாரு, நம்ம கலிவரை பார்க்குறாரு. நிறைய விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்குது, ஆனால் சில விஷயங்கள்ல வித்தியாசம் இருக்குது. அதனால இது யாகுன்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் தான். கன்ஃபியூஷனில் யாகு மாதிரி இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அந்த யாகுவை கொண்டு போய் அது அந்த பில்டிங்ல கட்டி போட்டு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. இப்போ இது அந்த யாகு இருக்கும் பாருங்க அந்த பில்டிங்ல, அந்த யாகு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு உணவாக சில ரூட்ஸ், கிழங்கு கொடுக்குறாங்க. அது கிழங்கு சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஆஸ் இருக்குல்ல, கழுதை, அந்த கழுதையினுடைய கறி, அதை தான் அந்த யாகுஸ்க்கு போடுறாங்க, அது சாப்பிடுது. இப்போ நீ யாகுவை கொண்டு போய் அங்கே அந்த பில்டிங்கில் போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரல் நாக்கை கூப்பிட்டு, இதுக்கு இது கெஸ்ட் மாதிரிலாம் வந்திருக்காங்க இந்த தீவுக்கு கெஸ்ட்டு. அப்போ கெஸ்ட்டை எப்படி நம்ம கவனிச்சிக்கணும், இவங்களுக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரல் நாக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரூட், ஒரு கிழங்கை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. கலிவர் அதை மோந்து பார்க்குறாரு, அது பிடிக்கல, வேணான்றாரு. சரி அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ் இருக்குல்ல, கழுத கறி, அந்த கழுத கறியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோடனே இவருக்கு வேணான்றாரு. அப்போ வேணான்னொடனே இப்போ வர்ற விருந்தினருக்கு என்ன உணவு கொடுக்கறது? ஏன்னா அந்த ஊரில் கெஸ்ட்டை அவ்வளோ அருமையாக கவனிப்பாங்க. ஸோ கெஸ்ட் வந்துருக்கான், என்னடா கொடுக்குறது, இவன் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறானே, அப்படி என்ன சாப்பிட்றது? லாங்குவேஜ் வேறு ப்ராப்ளம் இருக்குது. அதில் லாங்குவேஜும் ப்ராப்ளம் இருக்குது. அதில் இது ஒன்றை சொல்ல முடிவிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே அந்த 2 ஹார்ட்ஸும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போது அதுங்க யாகுன்னு பேசிக்கிட்டு இருந்துச்சா, இப்போ இவர் அறியாமையே ஏன்னா யாகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா இவர் யாகு அப்படின்றாரு. உடனே அந்த ஹார்ட்ஸ், அந்த கிரே கலர் ஹார்ட்ஸுக்கு, ஓ நம்ம சொல்கிறத இவன் இமிட்டேட் பண்ணுறான், நம்ம சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்கிறான் அப்படின்னு தான் இவங்க வந்து இந்த மாஸ்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு சாப்டர் நடந்தது. என்ன சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு பசு போகுது. உடனே இவர் அந்த கவு காட்டி அந்த மில்க்கு அதை சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. உடனே அங்கே இன்னொரு அறை இருக்குது, அந்த அறைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த அறையில் மண்பானை,
மண் பாண்டங்கள் இருக்குது, எல்லாம் செய்துங்க. மண் பாண்டம் இருக்குது. அப்புறம் உட்டன் வெசல், மரத்தினால் செய்யப்பட்ட கலன்கள் இருக்குது. அதில் பால் நிறைய வச்சுருக்காங்க, எல்லாம் பால் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே இவர் போன உடனே அந்த பாலை எடுத்து இவர் குடிக்கிறாரு. ஸோ தேவர் வெரி ஹாப்பி, ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் அங்கே 4 யாகூஸ் இழுத்துக்கிட்டு ஒரு வண்டியை இழுத்துக்கிட்டு வருது. அந்த வண்டியிலிருந்து ஒரு ஸ்டீடு அப்படின்னா இந்த குதிரையிலேயே ரொம்ப ஒரு யுத்தத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒரு குதிரை, அதுதான் ஸ்டீடுன்னு பேர். அந்த மாதிரியான ஒரு ஸ்டீடு வந்து இறங்குது. ஸ்டீடு வந்து இறங்கினோடனே நம்முடைய மாஸ்டர் ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாஸ்டர் ஹார்ஸ் வெளியில் வந்து அந்த ஸ்டீடை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போது வந்த கெஸ்ட்டு ஸ்டீட், அந்த மாஸ்டருடைய ஒய்ஃபு, அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன் எல்லாமே உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சாப்பாடு என்ன இருக்குது அப்படின்னாக்க வைக்கோல் இருக்குது, அப்புறம் ஓட்ஸுங்கிற இது இருக்கு இல்லையா, தானியம், அந்த ஓட்ஸ். இந்த ஹேயையும் ஓட்ஸையும் மில்கில் வேக வச்சு அதுதான் அவங்களுடைய உணவு, அதை கொடுக்குறாங்க. அப்புறம் இவரை சரி இந்த கொஞ்சம் தள்ளி ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் போய் இவரை தங்க வைக்கிறது அப்படின்னு வைக்கிறாங்க. சரி இவர் என்ன சாப்பிட்றது அப்படின்னோடனே இவர் அங்கே போய் தங்குறாரு. தங்கிட்டு அங்கே ஓட்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஓட்ஸை எடுத்து கல்லில் அப்படியே அரைச்சி மாவாக்குறாரு. மாவாக்கி இவரே தனக்கு வேணுங்கிற பிரெட்டை தயாரிச்சுக்கிறார். ஸோ ஓட்ஸை கல்லுனால் நசுக்கி மாவாக்கி பிரெட்டு தயாரிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மில்க் அங்கே கிடைக்குது. ஸோ பிரெட்டு மில்க்கு இவருடைய உணவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இவர் சாப்பிட்றாரு. இந்த மீன் டைம் அந்த மாஸ்டருக்கு பாருங்கள், அந்த மாஸ்டர் இவரை கூப்பிட்டு சில வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுத்தராங்க. இவர் அந்த சில வேர்ட்ஸ் ரொம்ப பாப்புலராக பயன்படுத்த வேண்டிய சில வேர்ட்ஸை கற்றுக்கிறாரு. அப்புறம் இவர் தன்னுடைய இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போனோடனே இவருக்கு பெட்டு. இவர் பெட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து வைக்கோல் தான் இருக்குது. அந்த வைக்கோல் மேலே இவருடைய கிளாத், இவர் மேலே வந்து ஒரு பெரிய அங்கி மாதிரி போட்டிருக்காரு, அதை விரிச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த வெறும் வைக்கோலில் போட்டு அது குத்தும் அரிக்கும், அதனால் மேலே ஒரு துணியை விரிச்சுக்கிறாரு. அதான் இவருக்கு பெட்டு. அந்த பெட்டு மேலே இவர் படுத்துக்கிறார். போகுது. அப்புறம் அடுத்த நாள் வராரு. வந்தோடனே இந்த மாஸ்டர் ஹார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாஸ்டர் ஹார்ட்ஸ் இவருக்கு ஆஸ் எ டீச்சர் மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, கொடுக்குது. இவரும் நல்லா அந்த வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கிறாரு. இப்போ இவருடைய உணவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. உணவு சாப்பிட ஆரம்பித்த உடனே இவருடைய உணவில் ஆரம்பத்தில் வந்து சால்ட்டு சேர்க்கலை. ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே இவருக்கு அங்கே எங்கே சால்ட்டு கிடைக்குது, சால்ட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சால்ட்டை இவர் சேர்த்துக்கிறாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, அந்த சால்ட்டு ஃப்ரீயாக இருக்கிற ஃபுட்டு தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா இப்போ சயின்ஸில் அதானே சொல்கிறான், அப்பயே சொல்கிறாங்க சால்ட்டு ஃப்ரீயாக இருக்கிற ஃபுட்டு தான் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இவர் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. இப்படி போயிடுது. இப்படி 3 மாதங்கள் ஓடுகின்றன. இது செகண்ட் சாப்டர். தேர்ட் சாப்டர் இப்போ 3 months, 3 மாதம் ஆகிடுச்சு. இப்போ மாஸ்டர் வந்து இவங்க 2 பேரும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இவர் நிறைய ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிறாரு. அந்த மாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது இவருக்கு டவுட்னா மாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. மாஸ்டர் வந்து கிளியர் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாஸ்டருக்கு ஒரு டவுட்டு, நீ யாகு மாதிரி தானே இருக்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய யாகுலாம் பார்த்தா அது வைல்டு பீஸ்ட் மாதிரி இருக்கு, ஆனால் நீ இப்படி இவ்வளோ சிவிலைஸ்டாக இருக்கிய அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு எங்கேருந்து வர்ற, எப்படி இங்கே வந்து சேர்ந்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷிப்பில் வந்தேன். அந்த ஷிப்பில் வந்து இந்த பாபடாஸ்ங்கிற ஒரு ஊரில் வந்து ஆட்களை ஏற்றினா அவன் பூரா வந்து பைரேட்ஸ் திருட்டு பசங்களாக இருந்துட்டான், அவன்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிடுறான், என்னை இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னோடனே அந்த ஹார்ட்ஸுக்கு நம்ப முடியலை. ஏன்னா அந்த ட்ரெச்சரி, துரோகம், பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, திருடுறது அப்படின்னா என்னென்ன இதுங்களுக்கு தெரியல. இந்த குதிரை இனத்திற்கு, இந்த மாஸ்டருக்கு அல்லது அங்கே இருக்கக்கூடிய குதிரைங்களுக்கு இது என்னென்ன தெரியல. ஏன்னா ஹூஹூன்ஸ் அப்படின்னா ஹார்ட்ஸ்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று பெர்ஃபெக்ஷன் ஆஃப் நேச்சர். ஹூஹூன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஹார்ட்ஸ்,
பர்ஃபெக்ஷன் ஆஃப் நேச்சர், இயற்கையின் பர்ஃபெக்டானது, அதான் ஹூன்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுங்க நேச்சருடைய பர்ஃபெக்ஷன். இதுங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெச்சரி, ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, ஏன் கொள்ளையடிக்கிறான்? அவனா சைலட்ஸ், அவன் பைரேட்ஸ் ஆகிட்டான் அப்படின்னா அவர் கதை சொல்லிட்டு இருக்காரு. என்னை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். அப்புறம் துரோகம் அப்படின்னா என்னன்னு தெரியல. துரோகம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி, ரைட்டு. ஸோ அந்த ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டான, எந்த விதமான வைசஸ், எந்த விதமான தீமைகளும் இல்லாத ஒரு அனிமலாக அது இருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவருக்கு ட்ரெச்சரினா என்னன்னு புரியல, பொய்னா என்னன்னு தெரியல, ஏமாத்துறதுனா என்னன்னு தெரியல. இவர் சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே ஏமாத்துறது அப்படின்னா என்னன்னு அது கேட்குது. அதை விளக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இவருக்கு விளக்குறதுக்கு முன்னாடி என்னடா இந்த அனிமல் இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. நினச்சிட்டு சரின்னா அவருடைய இடத்திற்கு போய் தூங்க போகிறாங்க. இப்போ 3 months ஆயிடுச்சு இல்லையா, தூங்கிட்டு இருக்காரு. இவர் யூஸ்வலாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இப்போ நமக்கு போத்திக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைனாக்க இந்த ஆம்பளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, வேஷ்டியை பஸ் ஸ்டாண்டில் படுத்துருவோம். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வேஷ்டியை கட்டி, ஜட்டி தான் இருக்கும், வேஷ்டியை கட்டி அப்படி மேலே போட்டுருவோம். மேலே போட்டு அப்படியே போத்திட்டு தூங்கிடுவாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா அந்த மாதிரி தான் தூங்குறாரு. இவர் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அதை மேலே போட்டு தூங்கிட்டு இருக்காரு. அது மேலே போத்தி இருக்கும்போது தெரியாது, ஏதோ போத்திருக்காங்க, அவ்வளோதான், தூங்குறாங்க. நம்ம மாஸ்டருக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு. நம்ம அந்த சொரன் நாக் கூப்பிட்டு, கொஞ்சம் நீ போய் அவனை கூட்டு வா, அந்த சொரல் நாக் கூப்பிட்டு நீ அந்த வேலைக்கார நீ கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொரல் நாக் போகுது. அங்கே போய் பார்க்கும்போது இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவருடைய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் விலகி இருக்கு. அப்போ இவருடைய உடல் வந்து நேக்கட் பாடி, நேக்கடாக இருக்கிறத பார்த்துச்சு. பார்த்த உடனே அது உடனே டக்குன்னு மாஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பாருங்க அப்படிங்குது. உடனே மாஸ்டர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா கலிவர் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஆஹா, இவன் ஒரு யாகு. இப்போ யாகு, அதுக்கு முடி இருக்கு, இதுக்கு முடி இல்லை, அவ்வளோதான். ஏன்னா மேலே வந்து இந்த கிளாத்ஸ் இருந்ததுனால அதுதான் இவன் தோல்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவனுக்கு வேற மாதிரி இருக்கு. சரி, ரைட்டு, ஓகே அப்படின்ட்டு சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு மாஸ்டர் திரும்பி போயிடுறார். திரும்பி போயிட்டு அடுத்த நாள் கூப்பிட்றார். கூப்பிட்டு, நீ என்ன நீ பகல்ல ஒரு மாதிரி ஒரு உருவத்தில் இருக்க, ராத்திரி வேற மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கேன்னு கேட்குறாரு. பகல்ல பார்த்தா அப்போ வேற மாதிரி, அதாவது அதுங்களுக்கு இன்னும் தெரியல ட்ரெஸ்னா என்னன்னு தெரியல, என்ன வேற மாதிரி இருக்க. நைட்டு பார்த்தா யாகு மாதிரி இருக்க, எப்படி அப்படின்னு அப்போ சொல்றாரு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறாரு. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவருடைய அந்த முக்கியமான பாட்டை மாத்திரம் மறைச்சிக்கிட்டு நேக்கடாக காட்டுறாரு. நேக்கடாக காட்டிட்டு இதுதான் என்னுடைய ஒரிஜினல், நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இப்போ புரியுது. ஓஹோ, அப்போ யூ ஆர் எ யாகு, நீ ஒரு யாகு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுது. பண்ணிட்டு இப்போ இவர் கேட்குறாரு, நான் யாகுங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களோட வச்சிங்க, மற்றவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு கலிவர். அந்த மாஸ்டர் ஹார்ட்ஸும் எஸ் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவருக்கு தெரியுது இது ஒரு யாகு, ஆனால் ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்குது, ரொம்ப சிவிலைஸ்டான ஒரு யாகு அப்படின்னு மாத்திரம் அந்த மாஸ்டருக்கு தெரியுது. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாதங்கள் ஓடுது. இப்போ 5 months, 5 மாதம் கழிச்சுது. இவர் நல்ல ஓரளவுக்கு லாங்குவேஜை ஃபுல்லாக கற்றுக்கிறார். கற்றுட்டு அப்படியே தன்னுடைய யூரோப்பு, இங்கிலாண்டை பற்றியெல்லாம் சொல்கிறார். அவர் சொல்கிறார், எங்கள் இங்கிலாண்டுலாம் யாகூஸ் தான் ஆட்சி செய்வாங்க, ஆனால் இங்கே நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, யாகூஸ் இப்படி இருக்குது. ஆனால் எங்கள் நாட்டிலலாம் நாங்கள் யாகூஸ், ஏன்னா யாகுன்னு அவருக்கு தெரியுது, யாகூஸ் தான் அங்கே ஆட்சி செய்யும். நாங்கள் குதிரையெல்லாம் நாங்கள் சவாரி பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துவோன்றது. சவாரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம், அல்லது ஏதாவது வண்டி இழுக்கணும்னா அந்த குதிரையை வண்டியில் போட்டு இழுக்க வைப்போம்னாரு. உடனே நம்ம ஆளுக்கு இந்த ஹூன்ஸுக்கு, இந்த மாஸ்டர் ஆர்ட்ஸுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நாம் எப்படிப்பட்டாலும் நம்மளை இந்த பசங்க வந்து வண்டி இழுக்க வைக்கிறேன்றானே, அப்புறம் நம்ம மேலே இவன் ஏறி சவாரி பண்ணுறேன்னு சொல்கிறானே அப்படின்னு அதுக்கு கோவம் வந்துடுது. ஆனாலும் அதுங்க கோவம்னு பேர், நான் சொல்கிறேன், நான் தான் கோவம்னு சொல்கிறேன். அது முகம் ஒரு மாதிரி மாறிடுது, அவ்வளோதான். ஏன்னா அதுங்களுக்கு கோவம்லாம் வராது,
அதுங்க அவ்வளோ குட் ஹேபிட்ஸ். அதுங்க கோவம்னா என்னன்னு தெரியலன்றாரு. அதுங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டு ஆனால் அது யோசிக்குது. இந்த கலிவரனுடைய உடம்பு பார்க்குது. ஏன்னா இவன் இந்த உடம்பு இவன்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குது. இவன் உடம்பு இத்தினோண்டு, இவனுக்கு நெயிலும் கிடையாது. ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணணும்னா நல்ல நெகம் இருக்கணும். ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாகுஸுக்கெல்லாம் நெயில் இருக்கு. இதுக்கு நெயிலே இல்லாத ஒரு யாகு. இதுக்கு முன்னங்காலும் கிடையாது. ஏன்னா அதுங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுனாக்கா அந்த 4 feet இருக்கு பாருங்க, 4 feet வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நாட்டில் இருக்கிற யாகுஸுக்கு டக்குன்னு எடுத்து இப்படின்னு அடிச்சிடும். ஏன்னா இவனுக்கு 4 feet கிடையாது. இவனுக்கு ஹேண்ட்ஸ் தானே இருக்கு. இவனுக்கு 4 feet கிடையாது. இவன் கண்ணும் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்கு. இப்போ குதிரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கண் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கண் இருக்கும். இதை வச்சுட்டு இங்கே பார்க்கும், இதை வச்சுட்டு இங்கே பார்க்கும். ஆனால் இவனுக்கு கண்ணு முன்னாடி தான் இருக்கு. இந்த பக்கம் பார்க்கணும்னா இப்படி திரும்பணும், இந்த பக்கம் பார்க்கணும் இப்படி திரும்பணும். அப்போ இவன் திரும்பினா தான் இன்னொரு பக்கமே இவனால் பார்க்க முடியுது. அப்புறம் யாகுஸுக்கெல்லாம் நினைக்குது குதிரை, இதுங்களுக்கெல்லாம் அப்படி இப்படி முன்னாடி மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா டக்குன்னு யாரையும் கடிச்சிடும் இல்லையா? இப்போ டாகுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, அங்கே இருக்கு வாய். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கு, வாய் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு. ஆனால் இந்த குதிரை, இந்த கழுதை, இந்த நாய் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி ப்ரொஜெக்டடாக இருக்குது. அது முனையில் இருக்குது. அதனால் எதையாவது கடிக்கணும்னா டக்குன்னு இப்படி கடிச்சிடும். நம்ம அப்படி கடிக்க முடியாது. நம்ம இப்படி கடிக்க போனீங்கன்னா இப்படி ஒட்டு மொத்தமும் போய் அதில் மோதும். இது கடிக்கிறது கூட வசதி இல்லாத மூஞ்சி வச்சுருக்கான் இவனுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இத்தனோண்டு வீக்கு, நெயில்ஸும் கிடையாது. இவன் பார்க்கணுன்னாவே இந்த பக்கம் திரும்பி பார்த்தனா தான் இவனால் பார்க்க முடியும். இவன் எப்படா நம்மளை வந்து இவன் மேலே ஏற்றிட்டு ஓடுறாங்கிறான் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் இவன் பொய் சொல்கிறான்னு அதுக்கு தெரியும். அதான் இவன் உண்மைதான் சொல்கிறான். ஆனால் அதுங்களுக்கு பொய்னா என்னன்னு தெரியாது. ஸோ லைன்னா என்னன்னே தெரியாது. அதுங்களுக்கு அப்படி குழப்பமாக இருக்குது. அவ்வளோதான். இவன் பொய் சொல்கிறான்னு நினைக்கல. நான் அந்த பாயிண்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பொய்னா என்னன்னு இதுங்களுக்கு தெரியாது. பொய் சொல்கிறதுனா என்னன்னு தெரியாது, பொய்னா என்னன்னு தெரியாது. இதுங்களுக்கெல்லாம் ட்ரூத்து. இவன் சொல்கிறத அதுங்களுக்கு நம்பவே முடியல. எப்படா அப்படின்னு நம்பவே முடியல. அப்புறம் இவர் மறுபடியும் அப்படியே அது யோசனை, எப்படி இவன் இப்படி வீக்காக இருக்கான், இப்படின்றான், இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு மற்ற நினைக்குது. அப்புறம் இவர் சொல்கிறார், எங்கள் மக்களினுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட், நாங்கள் வந்து அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இப்படி தான் நாங்கள் கவர்மெண்ட் இருக்குது, அந்த நாட்டுக்குன்னு சட்டம் இருக்குது. அப்புறம் அந்த நாட்டுக்கு செஞ்சால் க்ரைம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு உண்டு அப்படின்னா சொல்கிறான். இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் அதுங்களுக்கு புரியல. கவர்மெண்ட்டா, வாட் இஸ் கவர்மெண்ட்? அரசாங்கம்னா என்னன்னு தெரியல, லான்னா என்னன்னு தெரியல, கிரைம்னா என்னன்னு தெரியல, பனிஷ்மெண்ட்னா என்னன்னு தெரியல. இதுங்களுக்கு எதுவுமே தெரியல. இதுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ரீசன், டெவலப்பிங் ரீசன். பகுத்தறிவை வளர்த்துக்கணும். அந்த அறிவு என்ன சொல்லுதோ அதன்படி செய்யணும். அவ்வளோதான். இதுக்கு என்ன அரசு, இது என்ன சட்டம்? அதுங்களுக்கு சட்டம்னா என்னன்னு தெரியல, லா தெரியாது, கிரைம் தெரியாது, பனிஷ்மெண்ட் தெரியாது, கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியல. இவன் சொல்ல அது கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். இப்படி போயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் 5. இப்போ 2 ஆண்டுகள் ஓடிப்போகுது. அப்படியே அந்த மாஸ்டர் ஆட்சி இவன்ட்ட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியே போகுது 2 ஆண்டுகள். இவன் ஏற்கனவே நல்ல லாங்குவேஜை தரவு பண்ணிட்டான். இப்போ அந்த நாட்டோட இவன் ஒன்றி போயிட்டான். இவனுக்கு அந்த நாடு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேயே அவன் சொல்கிறான், எங்கள் நாட்டில் வந்து இது மாதிரி ட்ரேட், நாங்கள் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவோம், திங்ஸ் எல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். அப்புறம் அந்த உற்பத்தி பண்ண பொருட்களெல்லாம் நாங்கள் உள்நாட்டில் ட்ரேடு நடக்கும், அப்புறம் வெளிநாட்டில் நாங்கள் வியாபாரம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அதுங்களுக்கு புரியல. மேனுஃபேக்சர்னால் என்னன்னு தெரியல, ட்ரேடுனா என்னன்னு தெரியல. அப்புறம் இவர் எங்கள் நாட்டினுடைய கலைகள் அப்படின்னு அந்த கலையெல்லாம் சொல்கிறாரு. கலை, சயின்ஸு அப்படிங்கிற சயின்ஸை பற்றி இதெல்லாம் பற்றி சொல்கிறார். சயின்ஸ், வாட் இஸ் சயின்ஸ்? ஆனால் நம்மளை வந்து ஈஸி பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு ஈஸி பண்ணிக்கணும்? அதுங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. ஆனாலும் இவன் எல்லாத்தையும் சொல்கிறான், இப்படியெல்லாம் இருக்குது, இன்னொரு நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுங்களுக்கு இன்னொரு நாடு ஒன்று இருக்குன்னே தெரியல,
அதாவது இந்த சீக்கு அந்த பக்கம் ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறத கேட்குறேன் அவ்வளோதான். அப்புறம் ஆர்ட்டை பற்றி சயின்ஸை பற்றிலாம் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டான்னா வாரை பற்றி பேச ஆரம்பித்தான். எங்கள் நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில சண்டை வந்துடும் அப்படிங்கிறான். சண்டை வந்துடும், சரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே நான் சொன்னோம், எங்ககிட்ட வி ஹையர் யாகூஸ், நாங்கள் யாகூஸுக்கு நிறைய காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து யாகூஸெல்லாம் எங்களுடைய ஆர்மியில் சேர்த்து வச்சுக்கோம். சம்பளம் கொடுக்குறீங்களா? அது சம்பளம் தான் என்னன்னு தெரியல. அது மாதிரி நிறைய நாங்கள் வந்து நிறைய வந்து அவனை வந்து நாங்கள் சேர்த்து வச்சுக்கோம். அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அவனும் நிறைய யாகூஸை ஆர்மியில் சேர்த்து வச்சுக்குவான். அப்புறம் அங்கே இருக்கிறவன் இவனை கொல்லுவான், இங்கே இருக்கிறவன் அவனை கொல்லுவான். இப்படி கொல்றதுக்காகவே இவனுக்கு காசு கொடுத்து நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம்மா. அதுக்கு மறுபடியும் புரியல. ஏன்னா இன்னொருத்தரை கொல்றதுக்காக நீ என்ன காசு கொடுத்து ஒருத்தனை சேர்க்குறீங்க? சரி, காசு கொடுத்து ஒருத்தனை சேர்த்தீங்கன்னா அவன் போய் இன்னொருத்தனை கொல்றானா? வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டு அப்போ மறுபடியும் அதுக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா இவனுடைய உடம்பை பார்க்க, ஏன்னா இவன் உடம்பை வச்சுக்கிட்டு இவன் எப்படி இன்னொருத்தனை கொல்லுவான் அப்படின்னு அது நினைக்குது. இங்கே இருக்கிற யாகுவாலும் பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு ஸ்ட்ரென்த்து கூட. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாகுக்கு வந்து ஏன்னா அது வந்து வைல்டு பீஸ்ட் மாதிரி இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரென்த்து கூட. இவன் போனாலும் இன்னொருத்தன் மேலே நசுக்கிய கொண்டுடுவான். ஆனால் இவனுக்கு கிளாஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவன் எப்படா கொல்லுவான் அப்படிங்கும்போது அப்படின்னு அது கேட்குது. எப்படா நீ கொல்லுவ அப்படின்னு கேட்குது. எப்படி இன்னொரு யாகு நீ காசு கொடுத்து ஏதோ பண்ணி இன்னொன்று சேர்த்து வச்சுருக்க, இந்த யாகு இன்னொரு யாகு எப்படா கொல்லும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், எங்ககிட்ட கன் பவுடர் இருக்குது, கேனன் துப்பாக்கி வச்சுருக்கோம், ஸ்வேர்டெல்லாம் வச்சுருக்கோம், இதெல்லாம் இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை கொல்றதுக்குன்னு நாங்கள் இவ்வளோ வச்சுருக்கோன்றான். எது கொல்றதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு அதுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஆச்சரியம். மில்லியன்ஸ் ஆஃப் யாகூஸை கொல்றதுக்குன்னே இவன் கன் பவுடர் வச்சுருக்கேங்கிறான். அப்போ வாரில் என்ன செய்வீங்க? நாங்கள் வாரில் என்ன பண்ணுவோன்னா இன்னொரு நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டில் இருக்க சொத்தெல்லாம் நாங்கள் கொள்ளையடிப்போம். அப்புறம் வந்து அங்கேருந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியலைன்னா அங்கே இருக்கிறதுனா ஃபயர் பண்ணி விட்டுருவோம், எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்துவோன்றான். அப்புறம் அந்த நாட்டையே டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம். லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணி விட்டுருவோன்றான். இந்த மாஸ்டர் ஹார்ட்ஸுக்கு ஒரே குழப்பம். என்னெல்லாம் பண்ணுறான் இவன், என்னென்னமோ சொல்கிறான் இவன், இதெல்லாம் என்னன்னே இதுக்கு தெரியல. ஆனாலும் இப்படியே கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்காது. அது கேட்குது, சரி வார் ஏன் வருது அப்படின்னு கேட்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எங்கள் ஆளுங்களுக்கு கொஞ்சம் கிரீடி, பேராசை ஜாஸ்தி. இவன் ரொம்ப பேராசைப்பட்டான்னு வச்சுக்க, காசு இவனுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இன்னொரு நாட்டோட சண்டை போட்டு அந்த நாட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்துடுவான். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லேண்டு, நில ஆசை வந்துச்சுன்னா அதை விரிவுபடுத்த, தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னாலும் இவன் சண்டை போடுவான். அதெல்லாம் ஓகே, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் சண்டை போடுவான்றான். அது கேட்குது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா அப்படின்னா என்னன்னு கேட்குது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது வந்து நான் பிரெட்டுங்கிறேன், நீங்கள் வந்து நோ இது வந்து ஃப்ளஷ் அப்படின்னு நீ சொல்கிற. நான் பிரெட்டுங்கிறேன், நீ ஃப்ளஷ்ங்கிற. இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். I say it's a bread, you say it's a flesh. How do you say it is a flesh? It's a bread அப்படின்னு நான் கத்துவேன். Why do you say it is a flesh? It's a bread, it's a flesh அப்படின்னு இவன் கத்துவான். ரெண்டு பேரும் சண்டை போடுவான். இதான் வாருமா, இது ஃப்ளஷ்ஷா பிரெட்டா? அப்புறம் இன்னொன்று, இது வந்து ஒயின் மாவன், நோ இது வந்து எஸ் ஜூஸ் அப்படின்னு இவன். நோ ஒயின், நோ இட்ஸ் அ ஜூஸ். என்ன நான் ஜூஸுங்கிற நீ ஒயிங்கிற, என்ன நான் ஒயிங்கிற நீ ஜூஸுங்கிற. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பாருன்ட்டான். இப்படி தான் நாங்கள் சண்டை போடுவோம்னா அதுக்கு ஒரே ஃபன்னியாகவும் இருக்குது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா? இதுக்கு எதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? உன்னுடைய ரீசனை கேளு, உன்னுடைய பகுத்தறிவை பாரு. டெவலப்பிங் ரீசன், அதுதான் ஹூஹிம்ஸுடைய சட்டம். சட்டம் இல்லை, அதுங்க பழக்கம் அப்படிதான். டெவலப்பிங் ரீசன், பகுத்தறிவை வளர்த்துக்க.
உன்னுடைய அறிவு என்ன சொல்லுதுன்னு பாரு. இது பிரெட்னு தான் உன் அறிவு சொல்லுதுன்னா பிரெட்டு. அப்போ இது பிரெட் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாரு, இது பிரெட் தான். ஓகே, முடிஞ்சு போச்சு இல்லை? இது ஏன்னா நீ சண்டை போடுற? அவன் ஃப்ளஷ்ன்னு சொல்கிறான். ஃப்ளஷ்ஷா? சாப்பிட்டு பாரு. நோ, இட் இஸ் நாட் ஃப்ளஷ், இட் இஸ் பிரெட். சாப்பிட்டு பாரு. ஓகே, சாப்பிட்டு பார்க்குறேன். ஆமாம்மா, இது ஃப்ளஷ் இல்லை, இது பிரெட் தான். முடிஞ்சு போச்சு இல்லை? இதுக்கு ஏன்னா நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு அது கேட்குது. அப்புறம் இவன் விளக்கம் கொடுக்குறான். இல்லை இல்லை, எங்கள் நாட்டில் வந்து கோர்ட்லாம் இருக்குண்ணா. கோர்ட்டா? அது எதுக்குடா? சண்டை இது பெருசாக போச்சுன்னா நாங்கள் வார், சின்னதாக இருந்துச்சுன்னா நாங்கள் கோர்ட்டில் தீர்த்துக்கோன்றான். சின்ன சண்டையா? ஆமாம். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவன் சொன்னான். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுக்கே நாங்கள் வார் வைப்போம். வேறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வேறு ப்ராப்ளம்ஸ் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ கோர்ட். கோர்ட்டில் என்ன பண்ணுவீங்க? தேர் ஆர் ஜட்ஜஸ். உலகத்தில் எவன்லாம் முட்டாளாக இருக்கானோ அவன் தான் ஜட்ஜஸாக இருப்பான். அப்புறம் லாயர்ஸ் இருப்பாங்க. இந்த லாயர்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, ஒயிட்டெல்லாம் பிளாக்குமா, பிளாக்கெல்லாம் ஒயிட்டுமா, இவன் ஒயிட்டை பிளாக்குமா, அவன் பிளாக்கை ஒயிட்டுமா, இப்படி தான் அவங்க சண்டை போடுவாங்க லாயர்ஸு. ஆக இந்த லாயர்ஸு இவன் 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 எல்லாமே முட்டா பசங்களாக இருப்பான்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் த ஒர்ஸ்ட் ஃபூல்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படி சொல்லலாம். இந்த ஜட்ஜஸ் இவங்கெல்லாமே எங்கள் நாட்டில் எவன்லாம் ஃபூலாக இருக்கானோ அவன்லாம் தான் லாயர்ஸாக இருப்பான், அவன் தான் ஜட்ஜஸ் ஆவான். அப்படி 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 நைஸாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் டு ஹூ ஹிம்ஸ்ங்கிறது இந்த மனிதர்கள் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற நாகரிகம்னு, நாம் ஏதோ நாகரிகம் அப்படி இப்படின்னு பேசுகிற இது எல்லாம் எவ்வளவு கேவலமானதுங்கிறத இது பூரா இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். இது 5th சாப்டர் ஓவர். தென் 6th சாப்டர் இதில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து மணி வச்சுருக்கோம். மணியா? அப்படின்னா we have some tokens, money. With what will you do with the money? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் சொல்லாரு, நீங்கள் மணி வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் பை எனி திங். நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம். யூ கேன் பை அ ஹவுஸ், யூ கேன் பை அ லேண்ட். இஃப் யூ ஹாவ் மணி, எ லாட் ஆஃப் மணி, யூ வில் ஹாவ் குட் ஒய்ஃப்னா. இல்லை, பணம் வச்சுருந்தா குட் ஒய்ஃபா? அப்போ பணம் இல்லைன்னா நோ குட் ஒய்ஃப் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஒய்ஃப். பணம் இருந்தால் பியூட்டிஃபுல் ஒய்ஃப் கிடைக்கும் தான். அது என்ன பியூட்டிஃபுல் ஒய்ஃப்? எஸ். இப்போ நிறைய என்கிட்ட நிறைய பணம் இருந்தால் அழகான பொண்ணு என்னை கட்டிக்கும். பணம் குறைச்சல ஒரு தட்டை இருந்தால் அழகில்லாத பொண்ணுங்க தான் அவங்ககிட்ட போகும். அப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அப்போ நான் அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் மணி ஐ கேன் பை மீட் அண்ட் ஒயின் அப்படிங்க. அதுக்கு மீட்டுனா ஒயின்னா என்னன்னு தெரியல. அதுங்களுக்கு இந்த கழுதையை வெட்டி போட்டு அது மீட்டுன்னா அதுங்களுக்கு தெரியல. கழுதையை விட அதை தான் சாப்பிடுது, அவ்வளோதான். இதுக்கு மீட்டுனா என்னன்னு புரியல. மீட்டு ஒயின்னா என்னன்னு தெரியல. மீட் ஒயின் அப்படின்னா மீட்டுனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒயின் அப்படின்னா ஒயின்னா என்ன அப்படின்னா ஒயினை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஒயின் இருக்கு பாருங்க, இது நீங்கள் உள்ளே சாப்பிட்டீங்கன்னா இவனுக்கு புத்தியே இல்லாமல் போயிடும். அதான் ஒயின். ஏன்னா ஒயின்னா இவன் புத்தியே இல்லாமல் போயிடும். அப்புறம் ஏன்டா அதை நீங்கள் சாப்பிட்றீங்க? இல்லை வீட்ரிங் அப்படிங்கும்போது அப்போ அது சொல்லுது, ஓ இங்கே இருக்கக்கூடிய இந்த யாகூஸ் கூட ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்குதுங்க, அந்த ஜூஸா அப்படின்னு கேட்குது. அது வேற, அதுதான். ஆனால் அதை விட இந்த ஒயின் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஒயினை பற்றிலாம் அப்படி சொல்கிறான். சொல்லிட்டு எங்கள் நாட்டில் வந்து இந்த ஒயின்லாம் சாப்பிட்றதுனால டிசீஸ்லாம் வந்துடும் தான். டிசீஸ்? அதுக்கு டிசீஸ்னால என்னன்னு தெரியல. டிசீஸ் ஏன்னா அந்த அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வயசாகும், அதுங்களுக்கு டிசீஸே வராது. ஏன்னா அதனுடைய வே ஆஃப் லிவிங் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்ட். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இட்ஸ் அ பர்ஃபெக்ஷன் ஆஃப் நேச்சர்னு சொன்னேன். ஹூம்ஸ் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் ஆஃப் நேச்சர், ஹார்ட்ஸை குறிக்குது. ஸோ அது ஒரு நேச்சரை அதுங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அதுங்களுக்கு டிசீஸே வர்றதில்லை. அப்படியே ஏஜ் ஆக 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 அப்படியே உடம்பு தளர்ந்து போகும், வயசாகிடுச்சு, அப்புறம் செத்து போயிடும். அவ்வளோதான் அதுங்களுக்கு தெரியும். ஆனால் டிசீஸ் வருது அப்படின்னு தெரியாது. சில சமயங்களில் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் இதனுடைய உடம்புல கை காலில் அடிபடும், அல்லது ப்ரூயிஸ் சிராச்சிரும். அப்படி சிராச்சிருச்சுன்னா, அடிபட்டுருச்சுன்னா
பிளட் வரும். அதுங்களுக்கு அந்த சமயத்தில் அதுங்க என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது சில ஹெர்ப்ஸ் அதுங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சில செடிங்களுடைய சாறை எடுத்து அதுங்க மேலே தடவை அது சரியாக போயிடும். அவ்வளோதான். அதுங்களுக்கு டிசீஸ்லாம் என்ன? ஸோ டிசீஸ் வேற, இது வேற இல்லையா? அதுங்களுக்கு தெரியாது. உடனே இவர் டிசீஸை பற்றிலாம் விளக்கம் சொல்லார். எங்கள் டிசீஸ்லாம் வரும், தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸு. ஒய் யூ ஹேவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் சரி டிசீஸ்னால் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. வி ஹேவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸஸ்னா thousands of diseases. Is a disease is one? No, thousands of diseases. Why thousands of diseases? Because of our wrong living. எங்களுடைய ராங் லிவிங்னால நாங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை வரவழைச்சிக்கிறோம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாங்கள் அதெல்லாம் சாப்பிடுவோம். இப்படிலாம் ராத்திரியெல்லாம் கண்ணு முடிக்க கூடாது, நாங்கள் கண்ணு முடிப்போம். ஏன் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு அனதர் திங், we have some illegal contacts with women prostitutes, they give us disease. இந்த மாதிரி ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் கூட எங்களுக்கு டிசீஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ப்ராஸ்டியூட் அப்படின்னா எஸ், a woman yahoo will go to so many men yahoos அப்படிமா. அதுவும் அதுக்கு புரியாது. எல்லாத்தையும் ஆச்சரியமாகவே கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இவனுக்கு என்னடா இந்த நாடு இப்படி இருக்குது, ஒரு மனிதன் வாழ்ந்தால் இந்த மாதிரி நாட்டில் தான் வாழணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடும். முடிவு பண்ணிட்டு இப்போ இது 7th சாப்டர், நம்ம இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது, நம்ம வாழ்க்கை முழுவதும் இங்கே இருந்தோம்னு அவன் முடிவு பண்ணுறான். அப்போது இந்த நாட்டு மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்ஸஸ்லாம் பார்க்கும்போது இவனுக்கு நாம் எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக நாம் இருக்கோன்னு இவனுக்கு தெரியுது. ஸோ ஹீ ஃபைண்ட்ஸ் thousands of his faults. இவனுடைய ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இவனுக்கு இப்போ புரியுது. சரி, நாம் அப்படி தானே அங்கே நடந்திருக்கோம், நாம் அந்த வயசில் இப்படி தான் நடந்தோம், நாம் இப்படி செஞ்சுருக்கோம்னா, சரி நாம் நல்ல ஆளாக இல்லை அப்படின்னு இவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபால்ட்ஸும் புரியுது. நம்ம இவ்வளோ குற்றமான ஒரு மனுஷனை நாம் இருந்திருக்கோம், இதுங்களுக்கு குற்றம்னா என்னன்னே தெரியாமல் இப்படி இருக்குது. அப்போ இவனுடைய உடல் இப்போ பார்த்தீங்கன்னா இவனுடைய பாடி அவ்வளவு அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது, இவனுக்கு எந்த டிசீஸும் வரல. அதுக்கப்புறம் இவனுடைய மனசும் அவ்வளவு அமைதியாக இருக்குது. ஏன்னா எந்த தீய எண்ணம் கிடையாது, தீய உணர்வு இல்லை. அப்படியே மைண்டு பர்ஃபெக்டாக, அப்படி ஃபிசிக்கலாக பர்ஃபெக்டாக இருக்கான். ஸோ இனிமேல் நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இது பூரா பேசிகிட்டே தான் இருக்காங்க. மறுபடியும் மாஸ்டரோட பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு போது அந்த யூரோப்பியன் யாகூஸனுடைய வைசஸ் அவைகளுடைய தீமைகள் எல்லாம் பற்றி இப்படியெல்லாம் யூரோப்பியன் யாகூஸ் இப்படியெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய யாகூஸ் கூட இப்படியெல்லாம் தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய யாகூஸை பற்றி அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய யாகூஸ் கூட அப்படி தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு வைசஸ்னாவே இதுதான் சண்டை. எப்போ பார்த்தாலும் குவாரல்சம் இன் நேச்சர் தீஸ் யாகூஸ், எப்போ பார்த்தாலும் குவாரல்சம் இன் நேச்சர். சில சமயங்களில் பார்த்தா 50 பேருக்குரிய ஃபுட்டு அங்கே இருக்கும், ஆனால் 5 யாகு தான் இருக்கும். 5 யாகூஸ் இருக்குது, 50 யாகூஸுக்கான ஃபுட்டு இருக்குது. ஆனால் சண்டை போட்டுக்கும், நான் தான் நீ தான், நான் முந்தி நீ முந்தின்னு போட்டு சண்டை போட்டுக்குவோம். இதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுங்களுக்கு இன்னும் சாதாரணமாகவே சண்டை போடும். சில சமயங்களில் அதுங்க ஒரு டைப் ஆஃப் ஜூஸ் குடிக்கும், அந்த ஜூஸ் குடிச்சிச்சுனாக்கா அது பயங்கரமாக சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய யாகூஸ் அது மாஸ்டர் சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய யாகூஸ் இப்படி தான் இருக்கும். அதுங்களுக்கு அந்த ஃபீமேல் யாகூஸ் காமன் டு ஆல். சில ஃபீமேல் யாகூஸ் கிட்ட இந்த மேல் யாகம் போகும், அந்த மேல் யாகம் நட்பு வச்சுக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபீமேல் யாகூஸ் நிறைய ஃபீமேல் யாகூஸ் காமன் டு ஆல் தான் இருக்கும். ஈவன் சம் ஃபீமேல் யாகூஸ் have some relationship with male yahoos when they are in pregnant. இந்த ஃபீமேல் யாகு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட சில யாகுஸோட அந்த மாதிரிலாம் நட்பு வச்சுக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரிலாம் வச்சுக்குது அது அப்படின்னு சொல்லுது. அது மாதிரிலாம் அதோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குது, அப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் இதுங்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்போ சொல்லுது.
அவ சொல்லிட்டு அந்த மாஸ்டர் யாகு சொல்லும், ஆனா ஒண்ணு, உங்க யூரோப் யாகுவை விட எங்க யாகு பெஸ்ட்ங்கிறது. அப்ப மனுஷனை எவ்வளவு, ஏன்னா உங்க யாகுஸ் ரொம்ப வைசியஸ், இதுங்க அவ்வளோ இருக்காது, ஆனா இப்படி இதான் செய்யும். உங்கது ரொம்ப வைசியஸ், இதுங்க இவ்வளவுதான் பண்ணும். அதனால these yahoos are better than the European yahoos. Then these yahoos are better in strength also. இதுங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, நெயில்ஸ் இருக்கு. ஆனா உங்க யூரோப்பியன் யாகுஸ்க்கு நெயில்ஸ் கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஆல் தீஸ் வைசியஸ் திங்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ இன் ஆல் வேஸ் திஸ் அவர் ஐலண்ட் யாகுஸ் ஆர் மோர் பெட்டர் தேன் த யூரோப்பியன் யாகுஸ்ன்னு சொல்லுவோம். இது 7th சாப்டர். தென் 8th சாப்டர். 8th சாப்டர்ல இப்போ இவருக்கு நாம யாகு தானே, நாம ஏன் இந்த குதிரைகளோட இருக்கோம், நாமளும் யாகு கூடயே இருந்தா என்ன அப்படின்னு தோணுது. ஐ வாண்ட் டு பிகம் வித் யாகுஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட போய் சொல்லும், நான் ஒரு யாகு தானே, அதனால நான் யாகு கூடயே நான் இருந்து பார்க்கறேனே அப்படிங்குது. யாகு கூடயே நான் இருக்கேன் அப்படிங்குது. யாகு கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கிட்டத்தட்ட 3 years ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. யாகுஸோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, நீ யாகுஸோட போய் இரு அப்படின்ட்டு அந்த சொரல் நாகை கூப்பிட்டு, இப்போ நீ கூடவே இரு, ஏதாவது ஒரு ஆபத்துனா நீ கூட இருந்து காப்பாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுது. அப்படின்னோடனே இது நம்ம ஆள் வந்து யாகுஸ் அடைச்சி வச்சிருக்கிற அந்த பில்டிங்க்கு போகிறாரு, அழைச்சிட்டு போகுது. சொரல் நாக் இவரை அழைச்சிட்டு போகுது. இவரை பார்த்த உடனே அங்க இருக்கிற யாகுஸ்ல ஒன்று கட்டி போடாம இருந்த ஒரு யாகு டபால்னு இவர் மேல வந்து பாஞ்சு இவரை தாக்க முற்படுது. உடனே இந்த சொரல் நாக் வந்து அந்த யாகுவை விரட்டி விட்டு இவரை காப்பாத்துறாரு. காப்பாத்தி அந்த யாகுவை கட்டி போட்டுருது சொரல் நாக். அங்க ஒரு சின்ன குழந்தை, 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு யாகு. 3 வயசுனா 3 வயசு குழந்தை. இப்ப நம்ம வீட்டுல 3 வயசுக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்க இருக்க அந்த யாகுடைய குழந்தை 3 வயசு. அங்க ஒரு 3-8 யாகு ஒன்று இருக்கு, அது ஒரு குழந்தை. உடனே நம்மளால ஆசையா போய் அந்த குழந்தைய இப்படி தூக்க போறாங்க பாருங்க, அது கடிச்சு விட்டுருக்கு. கடிச்சு விட்டு மூஞ்சில எச்ச துப்புது, எல்லாம் பண்ணுது. இவர் அப்பையும் வந்து காப்பாத்துறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு கூட்டமா ஒரு யாகுஸ் கூட்டம் வருது. கூட்டம் வந்து இவரை போட்டு தாக்குது. தாக்குன உடனே சொரல் நாகை இவரை தப்பிக்க வைக்க முடியல. ஒரு மாதிரி தப்பிக்க வச்சு மிரட்டி, ஏன்னா ஹூகம்ஸ்னாக்கா அதுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அதனால அந்த பயத்தை வச்சுக்கிட்டு அதுங்களை ஒரு மாதிரி பண்ணி நம்மளால காப்பாற்றி கொண்டு வர்றாரு. ஏங்கப்பா யாகுஸோட இருக்குது என்ன இவ்வளவு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே வந்துடுறாரு. வந்த உடனே சரி, நான் ஒரு ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாரு. சரி வா குளிப்போம் அப்படின்னு அந்த சரல் நாயக அழைச்சிட்டு போனோடனே அங்கே ஒரு ஆறு, அந்த ஆத்தம் கரையில் இவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போகிறாரு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஆற்றுல இறங்குறாரு. இதை அந்த கரையில் இருந்த ஒரு ஃபீமேல் யாகு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஃபீமேல் யாகுன்னா ஒரு பொம்பளை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கிறது திடீர்னு வந்து சொரல் நாயக் அந்த கரையில் உட்காந்துருக்கு. கரையில் அது நின்று, அது சொரல் நாயக்குங்கிறது ஒரு ஹாட் சிட்டியா, அது கரையில் நின்றுட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ஃபீமேல் யாகோ குதிச்சிருச்சு, ஆத்துக்குள்ள குதிச்சு நம்மால் நேக்கடா நின்றுட்டு இருக்காரு ஆத்துக்குள்ள. திடீர்னு போய் அவரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுது. கிஸ் பண்ணி அவரை போட்டு நசுக்குது ஒரு செக்ஷுவல் இதுல. அவன் கத்துன உடனே நம்ம சொரல் நாக் திடீர்னு உள்ள என்ட்ரு ஆன உடனே அந்த ஃபீமேல் யாகு பயந்து ஓடி போகுது. பயந்து அந்த கரையில போய் ஏறிக்கிச்சு. அந்த கரையில ஏறிக்கிட்டு அப்படியே இவரை வந்து அப்படி பார்த்துக்கிட்டே நிக்குது. அங்கிருந்து பார்த்துக்கிட்டே நிக்குது. நம்மால் பயந்து போய் இப்படி கரை ஏறி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்துடுறாரு. இப்படி வருது. இவர் தன்னை ஒரு ரியல் யாகுன்னே ஃபீல் பண்றாரு. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஈவில்னா என்னன்னே தெரியாத ஒன்றா இருக்காரு. இதுங்க எல்லாமே ரீசனை டெவலப் பண்ணுறது மட்டும்தான் இதுங்களுடைய ஐடியாவாக இருக்கு. இதுங்களுக்கு இந்த இருக்க இந்த ஹூஹிம்ஸுக்கு ஒப்பீனியன் அப்படின்னா தெரியல.
ஒப்பீனியன்கிறதே ஒரு வைஸ், அது ஒரு தீமை. இட் இஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னா இட் இஸ் யுவர் ஒப்பீனியன், இட் இஸ் மை ஒப்பீனியன், இட் இஸ் அதர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னா 7 ஒப்பீனியன் எப்படி இருக்க முடியும்? ஒப்பீனியன்கிறது ஒன்று தானே. இது பிரெட்டு, எனக்கும் பிரெட்டு, உனக்கும் பிரெட்டு, நீயும் பிரெட்டு. இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் பிரெட்டு, இன் யுவர் ஒப்பீனியன் இட் இஸ் பிளஷா இருக்காதுல்ல. அப்போ உண்மைங்கிறது ஒன்று தான். ஏன்னா இதுங்க எல்லாமே ட்ரூத் பேஸ்ல தான் இருக்கு. தே ஹாவ் த லவ் ஆஃப் ஸ்ட்ராங் லவ் ஆஃப் ட்ரூத். இப்போ லவ் ஆஃப் ட்ரூத்னு இருக்கிற இடத்துல ஒப்பீனியன்கிறதுக்கு வேலையே கிடையாது. தெர் இஸ் நோ ஒப்பீனியன் அட் ஆல். தெர் இஸ் ஒன்லி ஒன் ட்ரூத். ஒன்று தானே இருக்க முடியும். அதில் எப்படி ஒப்பீனியன் இருக்க முடியும்? ஸோ தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஒப்பீனியன். இஃப் யூ டெவலப் யுவர் ரீசன், உங்கள் ரீசனை டெவலப் பண்ணி ஒரு ரீசனிங்காக ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா, அதே மாதிரி அவரும் அவருடைய ரீசனையும் அவனை அப்ரோச் பண்ணால் அதனுடைய ட்ரூத்து தான் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ ஒன்று தான் இருக்கும். அப்போ ஒப்பீனியன்கிற வேலையே கிடையாது. ஸோ கான்ட்ரோவர்சிஸ், ஒப்பீனியன், டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு தெரியல. அதுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பெனவலன்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு, அதுங்க எல்லாரோடையுமே நட்பாக தான் இருக்கு. ஈவன் யாகுஸோட கூட, யாகுஸ் இப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் யாகுஸை ஒன்றும் பண்ணுறதில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வச்சுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அதுங்க வச்சுக்குது. அதே மாதிரி பெனவலன்ட் அப்படின்னா தாராளமாக எல்லாருக்கும் உதவி செய்கிறது, எல்லாத்துக்கும் தாராளமாக உதவி செய்கிறது. இதுதான் அவங்களுடைய மோட்டிவாக இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க மேலே ஒரு ஸ்பெஷலான லவ் இல்லை. அது ஒரு விஷயம். அவங்க நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இல்லாததற்கு காரணம் they don't have a special love for children. சில்ட்ரன் மேலே லவ் இல்லை. இப்போ இங்கே நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம குழந்தை பாடாவதியாக இருந்தால் கூட இன்னொரு குழந்தை பரிசு வாங்கினா அதுக்கு பிடிக்காது. அந்த குழந்தை நல்ல குழந்தைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த அம்மாவுக்கு அப்படியே காண்டாயிடும். அப்போது பிகாஸ் வி லவ் அவர் சில்ட்ரன் மோர், அவ்வளோதான். அது ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை, அது பெட்டராக இருந்தால் அது பெட்டர், இது பெட்டராக இருந்தால் இது, அவ்வளோதான். ஸோ இதுங்களுக்கு நோ லவ் ஃபார் சில்ட்ரன். அந்த லவ் ஃபார் சில்ட்ரன்னா லீட்ஸ் டு மெனி டிஸ்பியூட்டு. இதெல்லாம் ஒரு இந்த நாவல் விளக்குறார். அதனால் இதுங்களுக்கு நோ லவ் ஃபார் சில்ட்ரன் அப்படி கிடையாது. அதே சமயத்தில் அவங்களுடைய மேரேஜ், அவங்க மேரேஜுங்கிறது அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து தான் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஒரு ஹோன்ஸுக்கு ஒரு ஹார்ட்ஸுக்கு இன்னொரு ஹார்ட்ஸ், அவ்வளோதான் மேரேஜ். இந்த மேரேஜுங்கிறதுலையும் இவங்க மேரேஜ் தான் பண்ணிக்குவாங்களே ஒழிய ஈவன் தே டோன்ட் லவ் ஈச் அதர். அவங்க ஒருத்தர் லவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்குவாங்க, ஆனால் நோ லவ். அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுனுடைய மெயினான மோட்டிவ் என்னன்னா அவங்களுடைய வாரிசை உருவாக்குறது. இதுதான். அதுலேயும் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. 2 தான் குழந்தை பெற்றுக்கலாம், பர்த் கண்ட்ரோல் 2 தான் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த 2ல் 1 ஃபீமேல் 1 மேல். இல்லை 2மே ஃபீமேலாக போச்சா அப்போ இன்னொரு மேலுக்கு நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். 3மே ஃபீமேலாக போச்சா அப்போ இன்னொரு மேலுக்கு பெற்றுக்கலாம். அதே மாதிரி அதாவது உங்களுக்கு 1 ஃபீமேல் 1 மேல் வந்தால் நிறுத்திக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த குழந்தையும் பெற்றுக்க கூடாது. அப்புறம் தே லிவ் த்ரூ அப் டில் தேர் டெத். சாகுற வரைக்கும் அந்த 2 கப்புளும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. தே ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் அவங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்க. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. மேரேஜுங்கிறது அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இது அந்த ஹார்ட்ஸஸ்லேயே இந்த சரல் நாக் மாதிரியான சர்வன் ஹார்ட்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுங்க 3 பெற்றுக்கலாம். 3 மேல் 3 ஃபீமேல். ஏன்னா சர்வன்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், தேவை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால அதுங்களுக்கு 3 ஃபீமேல் 3 மேல் பெற்றுக்கலாம் அதுங்க. ஆனால் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸாக இருக்கிறது 1 மேல் 1 ஃபீமேல் தான் இருக்கணும். அந்த 1 மேல் 1 ஃபீமேல் வர்ற வரைக்கும் நீங்கள் 1 2 பெற்றுக்கிட்டே வரலாம், ஓரளவோட நிறுத்திக்கணும். இதுதான் அவங்க. தென் தேர் எஜுகேஷன். அவங்க எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 18 வயசு வரைக்கும் படிக்கிற வயசு 18 வயசு வரைக்கும் அவங்க படிப்பாங்க. அந்த படிக்கிற வயசு வரைக்கும் ரொம்ப உணவு சாப்பிட விட மாட்டாங்க. கொஞ்சோண்டு ஓட்ஸ், கொஞ்சம் லிட்டில் ஓட்ஸ் கொடுப்பாங்க, கொஞ்சம் மில்க்கு, கொஞ்சம் லிட்டில் ஓட்ஸ் லிட்டில் மில்க்கு. இதுதான் அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும்.
மேல் ஹார்ட்ஸ் ஃபீமேல் ஹார்ட்ஸ் ரெண்டுக்கு பேருக்குமே எஜுகேஷன் காமன், ஒரே எஜுகேஷன் தான் அவங்க எஜுகேஷனில். ஆனால் ஃபீமேலுக்கு மட்டும் பின்னாடி காலங்களில் அந்த 17-18 இயர்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஹவு டு லுக் ஆஃப்டர் த ஃபேமிலி, அந்த குக் பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, அந்த மாதிரி அது கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ மேலுக்கு அது கிடையாது. ஃபீமேலுக்கு மாத்திரம் எல்லாத்துக்கும் காமன் தான். ஆனால் ஃபீமேலுக்கு மாத்திரம் அந்த ஃபேமிலியை கவனிச்சிக்கிறதுங்கிற ஒரு அடிஷ்னல் லெசன் கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய எஜுகேஷன். அது வரைக்கும் ஆனால் 18 வயசு வரைக்கும் எல்லாம் தான். சரி, என்னடா கற்றுத்தராங்க அப்படின்னா நம்மளை மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி இதெல்லாம் கிடையாது. டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ் அப்படின்னா மனப்பான்மை, மைண்டு. உங்கள் மைண்டு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், வர்ற கெஸ்ட்டை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணணும், யாகூஸ்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், பெரியவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இஃப் யூ ஆர் அ சொரல் நேக் உங்களுடைய எம்ப்ளாயர் மாஸ்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படி தான் சொல்லுவாங்க. டெம்பரன்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியஸ், ஹார்ட் ஒர்க், கடினமாக உழைக்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. தென் கிளீன்லினஸ், சுத்தமாக இருக்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. தென் ரன்னிங், அதில் தான் பயங்கரமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரன்னிங்கிறது எல்லாத்துலேயும், ஒரு பிளெயின் லேண்டில், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும், அந்த லேண்டில் வாட்டரில் கொஞ்சம் ஓடுறது, இந்த மாதிரியான ட்ரைனிங் அதில் தான் கொடுப்பாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வேர்க்கும். அப்படி வேர்த்த உடனே அப்படியே வந்து ஒரு தண்ணிக்குள்ளே அப்படியே குதிச்சிருங்க, எல்லாம் குதிச்சு அப்படியே இருக்கும். அதுதான் இவங்க கற்றுக்குவாங்க இங்கே. அதுக்கப்புறம் அந்த ஊரில் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் ஒன்று கூடும். ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா அது கவுன்சில். இப்போ நம்ம கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது, அங்கே ஒரு கவுன்சில், எ பாடி, ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் இருக்கும். அது 4 வருஷத்துக்கு ஒருக்க கூடுவாங்க. கூடி என்ன செய்வாங்கன்னா, ஹே, ஓட்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது, பத்தாமல் போயிருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஹே தேவையான அளவு இருக்குது, ஓட்ஸ் சர்ப்ளஸாக இருக்குது, ஓகே. இல்லை ஷார்ட் ஆகுது அப்படின்னா, ஓட்ஸு கொஞ்சம் ஷார்ட் ஆகுது, அப்போ நம்ம உணவு பஞ்சம் வந்துடும், அப்போ அது எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி யோசிப்பாங்க. அதுக்கு தான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கவுன்சில் கூடும். ஹேயை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க, ஓட்ஸை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க, கவுஸ் எத்தனை இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம ஜனத்தொகையும் கூடுதில்ல, அப்போ கவுஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ தேவையான அளவுக்கு மில்க் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. யாகூஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ யாகூஸ் இருக்காங்க அப்படின்னு அதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த 4 வருஷத்துக்கு ஒரு கூடுறதுல மிக முக்கியமானது என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இங்கே தான் இப்போது எனக்கு வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அல்லது ஒரு மேல் 3 ஃபீமேல் இருக்கும். எனக்கு இப்போ 3 ஃபீமேல் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் வந்து 2 ஃபீமேல் இன்னொன்று பெற்றுக்குவேன், 3ஆவது ஃபீமேல் இன்னொன்று பெற்றுக்குவேன், ஒரு மேல், ஓகே. இப்போ என்கிட்ட இருக்குது. டக்குன்னு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேல் செத்து போகுது. செத்து போனால் உடனே நான் என்ன பண்ணேன்னா, இந்த 4 வருஷத்துக்கு கூடுற இந்த அசம்பிளியில் நான் என்ன பண்ணுவேன்னா, வேற யாருக்கிட்டையாவது, இப்போ என்கிட்ட 3 ஃபீமேல் இருக்கு, ஆனால் ஒரு மேல் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாருக்கிட்டையாவது மேல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுங்க, அதை நான் வாங்கிக்குவேன். சப்போஸ் வேற யாருக்காவது ஃபீமேல் தேவைப்பட்டால் என்கிட்ட இருக்க ஃபீமேல் அங்கே கொடுப்பாங்க. ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஆக எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும்னா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் டெம்பரரி கட்டாயம் இருக்கணும், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கட்டாயம் இருக்கும். அந்த மாதிரி அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சில்ட்ரன் அது நடக்கும். இதுதான் இதில் முக்கியமாக நடக்குது, அவ்வளோதான். இப்போது இதுதான் சொல்லலாம். இப்போ லவ் ஆஃப் சைல்டுன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒத்துக்கோமா? இப்போ நமக்கு பிரச்சனை அதுதான். இப்போ எனக்கு குழந்தையே இல்லை, ஒருத்தர்கிட்ட 7 குழந்தை இருக்குது. அந்த குழந்தையில ஒன்று நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் நினச்சா, அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் குழந்தை மேலே ஒரு பெரிய லவ் அண்ட் கேர் வச்சுருப்பாங்களே, அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு பெரிய பிரியம் இருக்குல்ல, அப்போ அதுக்கு பிரிய மனசு வராது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, காசு கொடுத்து அந்த குழந்தைய நான் வாங்கணும். இது தப்பு தானே. இது நான் என்கிட்ட காசு இருக்குங்கிறக்கா அவன் 5 லட்சம் தரமா, அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்து, ஓகே அது வாங்கிக்கோ. ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த காசு தீர்ந்த பண்ணோன்னு, என் பிள்ளை அங்கே தானே இருக்குது, ஐயோ அப்படின்னு அது நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ 2 வருஷம் கழிச்சு என் பிள்ளை அங்கே இருக்குதுன்னு வரும். அப்புறம் இந்த குழந்தைக்கு இது அம்மா கிடையாது, அதுதான் அம்மானு தெரியும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும். ஸோ இது லவ் ஆஃப் சைல்டில் இந்த பிரச்சனை வந்துடும். அதனால தான் அவங்க லவ் ஆஃப் சைல்டை அலோவ் பண்ணுறதே கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சில்ட்ரன். அவங்ககிட்ட என்னப்பா 2 ஃபீமேல் வச்சுருக்கியா, ஒரு ஃபீமேல் இவர்கிட்ட ஃபீமேலே கிடையாது, ஒரு ஃபீமேல் இவர்கிட்ட கொடுத்துரு, ஓகே.
உனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒரு மேல் வேணுங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது மேல், இந்த இவருக்கு கொடு, நீ உங்ககிட்ட இதை கொடு, இப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் இங்கே நடக்கணும். இதுதான் சாப்டர் 8. தென் சாப்டர் 9. இப்போ இவர் இந்த ஊர்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட இவர் இந்த ஊரை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை வருது. அவர் புறப்படுவதற்கு இன்னும் 3 மாதம். அதுக்கு முன்னாடி ஒரு அசம்பிளி நடக்குது. அந்த அசம்பிளியில் யாகூஸை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாகூஸ் நிறைய இருக்குது, இவ்வளோ யாகூஸ் வந்துருச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு. யாகூஸ் நிறைய, அவங்க எண்ணிக்கை கூடுது. அப்போ யாகூஸ் கூட இருந்தால் என்ன பண்ணுறது, அது ஒரு முடிவு பண்ணல. இங்கே எப்படி யாகூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு பேர், ஒரு ஆண் பெண் மனுஷன் இந்த மவுண்டனுக்கு எப்படியோ வந்துட்டான். அந்த மவுண்டனில் இருந்த அந்த ஒரு பேரனுடைய பிள்ளைங்க, அப்புறம் அதனுடைய பிள்ளைங்க, அதனுடைய பிள்ளைங்க, அதனுடைய பிள்ளைங்க. இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடம் அண்ட் ஈவ் கதை மாதிரி வரும். ஆடம் அண்ட் ஈவ் இந்த இல்லையா, அதான வரும் முதல். அப்போ இந்த 2 பேருக்கும் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்து அவங்களுக்குள்ள பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு வந்துருச்சுனாக்க எப்படி அடுத்தது இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள மறுபடியும் அப்படி தானே இருக்கும். அதை தான் இங்கேயும் சொல்லணும். ஒரே ஒரு பேர் வந்துச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிங்க. அந்த யாகூஸ்ல இருந்து அப்புறம் அதுங்க பிள்ளைங்க ஒன்னோட ஒன்று அப்படியே பண்ணி இப்போ அது நிறைய வந்துருச்சு. ஏன்னா மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி எவரி 1 இயருக்கு ஒருக்க குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும். 1 இயர் அப்புறம் இதுலேருந்து பிறக்குது. அப்புறம் இதுக்கு மெச்சூர் ஆனோடனே இதுங்க அப்படியே வந்து போய் மல்டிப்ளை ஆயிடுச்சு. இதுங்க ரொம்ப மல்டிப்ளை ஆன உடனே இந்த ஹூஹன்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா யாகூஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா ஹண்ட் பண்ணி அப்புறம் வந்து சரி ஒவ்வொரு ஹூஹன்ஸுக்கும் அந்த வண்டியை இழுக்கிறது 2 யாகூஸ் வச்சுக்கோம். இப்போ என்கிட்ட நான் ஒரு ஹூஹன்ஸ், எனக்கு வண்டி இழுக்கிறது 2 யாகு. அதே மாதிரி இந்த ஹூஹன்ஸுக்கு ஹார்ட்ஸுக்கு 2 யாகு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் 2 யாகு வச்சுக்கோம். அதுக்கு மேலே யாகுஸ் இருந்தால் அது என்ன பண்ணுறது, அந்த சர்ப்ளஸ் யாகு தான் நம்ம மாஸ்டர் வந்து அவர் வீட்டில் அடைச்சி செயின் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்கிறார். அப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட இருக்க வண்டி இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு யாகு செத்து போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த யாகு கொண்டு வந்துடுவோம். இப்படி தான் இருக்குது. இப்போது யாகூஸனுடைய எண்ணிக்கை இன்னும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ தெரியல அப்படிங்கும்போது அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், அந்த கவுன்சிலில் இருக்கவன், இந்த அசம்பிளி, இந்த யாகூஸ்னால தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா யாகூஸையும் கொண்டுடுவோம். அதுக்கு பதிலாக ஆஸஸ் நம்ம வளர்க்கலாம், கழுதையை வளர்க்கலாம். ஏன்னா அது நம்மளை நல்லா வண்டி இழுக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண இது அளவுக்கு தொல்லை பண்ணாதுன்றான் அவன்கிட்ட. படிங்க, எவ்வளோ கேவலம் பாருங்க மனுஷனுக்கு. ஒரு கழுத பெஸ்ட்டு, ஏன்னா அது தொல்லை பண்ணாது. இன்னும் சொன்னோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இவன் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிறான், இதுவும் பண்ண மாட்டேங்கிறான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது, கழுதையை வளர்த்துக்கலாம், எல்லா யாகூஸையும் கொன்னுடுவோண்டான்றான். நம்ம ஆளுக்கு சுருக்குங்குது. ஆனால் ஒரு தடவை நம்ம கலிவை அவங்ககிட்ட மாஸ்டர்கிட்ட பேசும்போது சொல்கிறார், எங்கள் நாட்டிலெல்லாம் ஹார்ட்ஸஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கேஸ்ட்ரேட் பண்ணுவோம். காய் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆண்மை நீக்கம், நீங்கள் கேஸ்ட்ரேட் பண்ணிவிடுவோம், ஹார்ட்ஸஸை நாங்கள் கேஸ்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கான் அவருக்கு. அப்பயே அந்த மாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா எங்கள் இனம் பெறுகிறது நீங்கடா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நினச்சிக்குவார். இப்போ இந்த ஐடியாவை நம்ம மாஸ்டர் கொடுக்குறாரு, கேஸ்ட்ரேட் பண்ணிவிடுவோம், இந்த மனிதர்களுக்கெல்லாம் நம்ம இந்த யாகூஸ் எல்லாம் கேஸ்ட்ரேட் பண்ணிவிடுவோம், அப்போ அதுங்க வந்து அந்த இனப்பெருக்க அடையாதில்லை அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஐடியா சொல்லும்போது சரி யோசிப்போம், இப்போ ஏதாவது ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்ட்டு எந்த முடிவும் எடுக்கப்படாமலே அப்படியே அந்த முடிஞ்சிருது, அந்த அசம்பிளி முடிஞ்சிருது. அப்புறம் அந்த நாட்டை பற்றி சொல்கிறார். அந்த ஹூஹன்ஸனுடைய கண்ட்ரீஸில் அவங்க நாட்டில் புக்கே கிடையாது. ஏன் புக்கு கிடையாதுன்னா இவங்களுக்கு வேலையே இல்லை, இவங்களுக்கு நோ லெட்டர்ஸ், எழுத்து கிடையாது, எழுதுறதுக்கு கிடையாது. இவங்க வாய்மொழி தான், இவங்க லாங்குவேஜ் போனால் வாய்மொழி, அதனால ரிட்டன் லாங்குவேஜ் கிடையாது, அதனால தே டோன்ட் ஹேவ் எனி புக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்க ஒவ்வொரு வர்ச்சு, ஒரு நற்குணம், அதாவது கைண்டாக இருக்கிறது,
உண்மையாக இருக்கிறது அப்படின்னா அந்த கைண்டா இருக்கிறதே தங்களுடைய வாழ்க்கையாக இவங்க வாழ்ந்துக்கிறாங்க. உண்மையாக இருக்கிறது அப்படின்னா எல்லா குதிரையுமே உண்மையாகத்தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஒரு புக்கை எழுதி அந்த புக்கில் நீ உண்மையாக இப்போ திருக்குறள் மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதை செய் இதை செய் இதை செய்யாதே அதை செய்யாதே சொல்றது தானே புக்கு. இதுங்களுக்கு புக்கே தேவையே கிடையாது. அதனால இவங்களுக்கு புக்கே தேவை கிடையாது. தே ஸ்டாண்ட் ஆன் தேர் வெர்ச்சியூ, அந்த வெர்ச்சியூல தான் நிற்குது. அதனால எங்களுக்கு தேவையில்லை. தே ஹாவ் பொயட்ரி, அவங்களுக்கு பொயட்ரி இருக்கு. அவங்க கவிதையெல்லாம் எழுதும், ஆனால் எழுதுறது இல்லை, பொயட்ரியெல்லாம் பாடும். ஆனால் இவங்க பொயட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைன்யூட்டாக டிஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய பொயட்ரி ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே டிசீஸை பற்றி சொல்கிறோம். இவங்களுக்கு எந்த விதமான டிசீஸும் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. கொஞ்சம் அஸ்ட்ரானமி அப்படின்னா இவங்களுக்கு சன் அண்ட் மூன், இந்த சூரியன் உதிக்கிறது மூன் வர்றது, இதை பற்றி தெரியும். இந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்க ஒழிய மற்றபடி வேற ஒன்றும். அப்போ ஒரு சன் வந்து இன்னொரு சன், இது சன் வருது, அப்புறம் நைட்டு மூன், அப்புறம் வருது, இது ஒன் டே, இப்படி கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் இவங்களுக்கு புரியும். அதை தவிர வேற ஸ்ட்ராங்காக வேற அஸ்ட்ரானமியை பற்றினா எந்த நாலேஜும் இவங்களுக்கு கிடையாது. அப்புறம் இவங்களுடைய பில்டிங்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவங்க என்ன டைப் ஆஃப் பில்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இவங்க யாரும் செத்து போனால் அழுகிறதில்லை. ஏன் அழறதில்லை அப்படின்னா சாதாரண யாரும் செத்து போகிறதில்லை. டிசீஸ் வந்து தானே சாவாங்க, டிசீஸ் வந்து தானே நடுவில் சாவாங்க. அப்போ எல்லாருமே அந்த ஏஜில் தான் சாவாங்க. அந்த ஏஜில் நல்லா வாழ்ந்துட்டு அவங்க சாகிறதுனால யாரும் செத்து போனால் அழுகிறதில்லை. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன ஸ்கில் அப்படின்னா இதுங்க கால்லையே, குதிரை கால்லையே என்ன பண்ணுமா, ஊசியில் நூல் கோக்குதுங்கிறான். ஊசியில் நூல் கோக்கும், அந்த அளவுக்கு அதுங்க ஸ்கில்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவங்க ஸ்கில்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த 9th சாப்டரில் இதை பற்றின டிஸ்கஷன். அடுத்தது சாப்டர் 10. வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இவருக்கு வருது. இவர் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன சாப்டர் தான் சாப்டர் 10. ரொம்ப ஹாப்பியஸ்ட் லைஃப் அவர் லீட் பண்ணுறாரு. எந்த காரணத்தை கொண்டு இந்த நாட்டை விட்டு நம்ம போகவே கூடாது, இங்கேயே வாழ்ந்து செத்து போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு, தன்னுடைய வீடு, தன்னுடைய ஒய்ஃபு, சில்ட்ரன், ரிலேஷன்ஸ், அந்த நாட்டு மக்கள், இதெல்லாம் நினச்சி பார்த்தாவே இவருக்கு வெறுப்பு வருதுன்றார். என் குடும்பத்தை, என் ஊரை நினச்சாவே எனக்கு அவங்க மேலெல்லாம் அவ்வளோ கோபம், வருத்தம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே தீமையானவங்க. அதான் முதல்ல சொன்னேன், இவரை நமக்கே இப்படி ஆயிரக்கணக்கான தீமை தானே, நம்ம தீயவனா தானே நம்ம இருந்திருக்கோம்னு யோசிச்சிருக்காரு. அப்போது நானே இவ்வளோ தீமை, அப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி தீயவனா தானே இருக்கான், நம்ம ஏன் அந்த தீயவனோட போய் வாழணும்னு அங்கே போகலாக்கு தான் முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ அந்த அசம்பிளி கூடிச்சு பாருங்க. அந்த அசம்பிளியில் மாஸ்டரை கூப்பிட்டு, நீ ஏன் ஒரு யாகுவை, இப்போ யாகு அந்த அந்த ஃபீமேல் யாகு வந்துச்சு பாருங்க. அந்த ஃபீமேல் யாகு பப்ளிக்கில் நடந்த விஷயம் இல்லையா, அதனால எல்லாருக்குமே இது யாகுன்னு தெரிஞ்சு போச்சு. முன்னாடி வந்து கலிவர் வந்து ஒரு யாகு என்பது அந்த மாஸ்டருக்கு மாத்திரம்தான் தெரியும், இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அது ஒரு 3rd சாப்டர் நினைக்கிறது அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபீமேல் யாகு இவர் மேலே இப்படி வந்து ஆசையில் இப்படிலாம் பண்ணணுன்னே, ஃபீமேல் யாகுண்டா ஏன்டா இவர்கிட்ட வருது அப்படின்னா, அப்போ இவர் ஒரு யாகு, அதுவும் அன்னைக்கு நேக்கடாக வேறு இருந்திருக்காரு. அப்போ யாகுங்கிறது அங்கே இருக்கிற அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே இப்போ அந்த அசம்பிளியில் அந்த மாஸ்டர் யாவை கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஒரு யாகுவோட இவ்வளவு நெருக்கமான ஒரு நட்பு நீங்கள் வச்சுக்கிறது நல்லதில்லை, உங்கள் யாகுவை நீங்கள் ஊரை விட்டு அனுப்பிடுங்கன்ட்டான். 3 மாதம் டைம், அதுக்குள்ளே உங்கள் யாகுவை நீங்கள் அனுப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம கலிவரை அனுப்புறதுக்கு. ஆனால் கலிவருக்கும் பிடிக்கலை. ஆனால் மாஸ்டர் யாகு சொல்கிறார், நீ என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை கேட்டு தானே ஆகணும். சரி நீ போயிட்டு 3 months டைம் எடுத்துக்கோ. நீ என்ன பண்ணு, நான் உனக்கு இந்த சரல் மேக் ஒன்று தரேன், நீ வேறு யாரும் வேணாலும் கூட வச்சுக்கோ. நீ அங்கேருந்து வரும்போது ஒரு போட் ஒன்று தயாரிச்சு இல்லையா, அது மாதிரி நீயே ஒரு போட் தயாரிச்சுக்க. அந்த தயாரிச்சுட்டு அதுலேருந்து நீ அதை வச்சுக்கிட்டு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கலிவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அந்த வருத்தமாக போய் அப்படியே கடற்கரையில் நின்று அப்படியே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு லேண்ட் ஒன்று தெரியுது.
கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஐலாண்ட் ஒன்று தெரியுது, இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஓகே, இங்கே தானே இருக்கக்கூடாதுன்றான், அந்த ஐலாண்டில் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சொரல் நாக்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அந்த காட்டில் இருக்கின்ற சில மரங்களெல்லாம் வெட்டி அடி எல்லாத்தையும் கட்டி ஒரு சின்ன போட் மாதிரி தயாரிக்கிறாரு. தயாரிச்சுட்டு மாஸ்டர் யாவுகிட்ட போய் சொல்கிறாரு. சொன்னோடனே எல்லாரும் வந்து வருத்தமாக இருக்குது அந்த யாவுக்கு. ஏன்னா அவங்க வந்து தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பெனவலன்ஸ். ரொம்ப அந்த மாஸ்டர் யாகு கடற்கரைக்கு வரைக்கும் வந்து இவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவர் போகிறார். இவர் போன உடனே இவர் போட்டில் இவருடைய போட்டில் கப்பல் தான், அதில் ஏறி போயிட்டே இருக்காரு. அப்புறம் இவங்கெல்லாம் போயிடுறாங்க. இவர் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துறாரு. சேர்ந்து இனிமேல் இந்த ஐலாண்ட்லேயே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. அந்த இதில் இறங்கி வச்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அந்த தீவுக்குள்ளே போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா காட்டு மிராண்டிகள், நிர்வாணமாக இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகள் திடீர்னு வர்றாங்க. வந்து விரட்டுறாங்க. விரட்டினோடனே இவர் அவங்ககிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக வேகமாக ஓடி வந்து இவருடைய ஷிப் அல்லது இவருடைய போட் அது மேலே ஏறி கடலுக்குள்ள மறுபடியும் போயிடுறாரு. இப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா இது என்னடா இங்கே வந்து நேக்கட் சேவேஜஸ் இருக்கான், அப்போ நம்ம எப்படி இங்கே இருக்க முடியும்? அப்போ என்ன பண்ணுறதுன்னே இவருக்கு ஒன்றும் புரியல. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஷிப்பு ஒன்று வருது. அந்த ஷிப்பை இவர் பார்க்குறாரு. அந்த ஷிப்பை பார்த்தோடனே இவருக்கு சரி, அந்த ஷிப்பில் இருக்கிறவன் நம்மளை கூட்டிகிட்டு போவோம். இதை பார்த்து அவங்களுக்கு என்னன்னு கேட்பான். அப்புறம் கேட்டவொடனே நீ அவனுக்கு விளக்கம் சொல்லணும். ஒன்று நான் இருக்கேன்னு சொன்னாலும் விட மாட்டான். சரி வேண்டாம். ஏன்னா இவருக்கு வந்து இப்போ வந்து மனிதர்களை கண்டாவே பிடிக்கல. ஏன்னா மனிதர்கள்லாம் இவர் யாகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. மனிதர்கள்லாம் மோசமானவன், அதனால அவனை கண்டா பிடிக்கல, அப்படிதான் இருக்காரு. அதனால் அந்த கப்பல் வர்றதை பார்த்தோன்னே இவர் திரும்பவும் இந்த தீவுக்கே வர்றாரு. தீவுக்கிட்ட வந்து அந்த போட்டை இவருடைய கப்பலை நிறுத்திட்டு அங்கே இருக்க ஒரு ரேக்கில் போய் படுத்துறாரு. அந்த ஷிப்பு வருது இல்லையா, அந்த ஷிப்புனுடைய கேப்டன் இருக்கான் பாருங்க, அவன் பேரு பெட்ரோ டே மெண்டஸ். பெட்ரோ, PEDRO, பெட்ரோ, PED ABCD RO, பெட்ரோ டே D, பெட்ரோ டே மெண்டஸ், MEN men, டெஸ் DEZ, பெட்ரோ டே மெண்டஸ். பெட்ரோ டே மெண்டஸ் இதுதான் அவன் பேர், அந்த ஷிப்பினுடைய கேப்டன். அவன் ஒரு போர்ச்சுகீசியன். அந்த ஷிப்பு வருது. அந்த ஷிப்பு வந்த உடனே இவர் டபக்குன்னு இவர் தான் போய் அங்கே நின்று போகிறாரா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கே தண்ணி என்ன கிடைக்குது, நல்ல தண்ணி இருந்தால் ஒரு போய் எடுத்துருவாங்களான்னு சொல்லி அவர் கேப்டன் வந்து அனுப்புகிறாரு. அனுப்பினோடனே இவங்க வர்றாங்க. அங்கே ஒரு போட் இருக்குது, அங்கே போட்டில் யார் இருக்கான்னு பாரு அப்படின்னா போட்டில் பார்க்குறாங்க, யாரையும் காணோம். அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் இருக்காண்டா, ஆனால் அவனை பிடிச்சி கொண்டு வர்றாங்க. இவன் வரமாட்டேன்னாலும் அவனை பிடிச்சி கொண்டு வந்து கேப்டன் கிட்ட விட்றாங்க. கேப்டன் கிட்ட விட்ட உடனே இவர் கேப்டன் கிட்ட பேசுகிறான். ஏன்னா போர்ச்சுகீஸ்லேயே பேசுகிறான். ஏன்னா இவனுக்கு போர்ச்சுகீஸ் தெரியும், கலிவருக்கு போர்ச்சுகீசிய லாங்குவேஜில் பேசுகிறாரு. பேசும்போது இவன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா குதிரை கணக்கிற மாதிரியே இருக்குது. போர்ச்சுகீஸில் தான் பேசுகிறான், ஆனால் வாய்ஸ் வந்து குதிரை கணக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா இவன் ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்னா அவர் கேப்டன் வந்து நான் திரும்பி போகணும், நான் உங்கள் கூட வரலைன்னு முரண்டு பிடிச்சோடனே சரி இவனை கட்டி போடுறான் அப்படின்னா கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு கப்பல் புறப்பட்டு போகுது. இவனுக்கு ஊருக்கு போக பிடிக்கவே இல்லை. இவன் ஊருக்கு போகிறத விட அந்த ஐலாண்டில் இருந்து அந்த சேவேஜஸ் கையில் செத்து போனான்டா, நம்ம ஊருக்கு போகக்கூடாது. ஏன்னா இவனெல்லாம் பார்த்தா இவனுக்கு பிடிக்கவே இல்லை இவருக்கு. ஆனால் அந்த கேப்டன் நல்ல ஆளாக தான் இருக்கான், கைண்டாக இருக்கான். இவனுக்கு வேணுங்கிற உணவெல்லாம் கொடுக்குறாரு. ஆனாலும் நம்ம கலிவருக்கு பிடிக்கல. டக்குன்னு என்ன பண்ணாருன்னா, அதுலேருந்து கட்டி போட்டு தான் வச்சுருக்கான், எப்படியோ அறுத்துக்கிட்டு திடீர்னு போய் கடலில் குதிக்க போயிட்டாரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. தற்கொலை பண்ணிக்கிறேன் இவங்க கூட போவானான்னு தற்கொலை பண்ண போகிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சிட்டு ஏன் தற்கொலை பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் பெட்ரோ டே மெண்டஸ் சொல்கிறாரு, நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிற, நீ தற்கொலை பண்ணிக்க வேணாம், நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது லிஸ்பன் போகுது. லிஸ்பன் இந்த கேப்டனுடைய ஊர் லிஸ்பனுக்கு போகுது. லிஸ்பன் அங்கே போகுது. அங்கே போய் அந்த ஊருக்குள்ளே போன இவருக்கு அந்த சுற்றி இருக்கிற மனுஷனுடைய அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மற்றவன் ஒர்க்கர்ஸுங்க பாருங்க, அந்த ஸ்மெல்லே இவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவனா யாகு
இவரை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் யாகூஸ். இந்த யாகூஸினுடைய ஸ்மெல்லே இவருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கே போகிறாரு. பெட்ரோ டே மெண்டஸ் அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அவருடைய வீட்டில் யாரும் இல்லை, அவருக்கு ஒய்ஃபும் கிடையாது, இறந்து போயிட்டாங்க. ஆனால் கேப்டன் நல்லவனாக தான் இருக்காரு. கேப்டனோட இருக்காரு. கேப்டனோட இருந்துட்டு சரிண்ணா அப்புறம் கடத்தருக்கு பக்கம் போகலாம் அப்படின்னா அந்த லிஸ்பனுடைய கடத்தருக்கு போகிறாரு. அங்கே மக்கள்லாம் கூட்டமாக இருக்கான். அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், இந்த யாகூஸ், அவனுடைய ஸ்மெல்லு, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவனுடைய அன்கிளீனினஸ், அவனுக்கு சுத்தமாகவும் இல்லை. இவர் அந்த குதிரையோட இருந்து அந்த கிளீனினஸ்னால் எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். அவங்க க்ளீனாக இல்லாத மாதிரி இவருக்கு தெரியுது. அதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. பிடிக்காமல் திரும்பி வர்றாரு. அப்போ கேப்டன் சொல்கிறாரு, சரி உனக்கு இங்கே ஒத்து வரல, நீ உன் ஊருக்கு போ, நான் உன்னை ஊருக்கு நீ போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் இவரை அவருடைய ஊருக்கு பத்திரமாக கொண்டு போய் இறக்குகிறார். ஆன் 5th December 1715, 1717-15 5th December 1715 at 3 PM 3 மணிக்கு இவர் தன்னுடைய ஊருக்கு போகிறார். இவங்களை கொண்டு இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டோடனே இவர் தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. இவங்க ஒய்ஃபு பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கு, இவர் வந்துட்டார் அப்படின்னு. வந்தவொடனே அவன் நம்ம ஓடி வருது. ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுது பாருங்க. இவருக்கு பயங்கரமாக நாறுதுன்றான். ஏன்னா இந்த யாகுனுடைய ஸ்மெல்லை இவனுக்கு பிடிக்கல. ஐயோன்னு தள்ளி விட்டு இவன் ரூமுக்கு போகிறான். அப்புறம் இவன் யோசிக்கிறான், ஐயோ இவ கூட நம்ம இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நமக்கு ஒரு யாகு பிறக்கும், அப்புறம் அந்த யாகு எப்படா இருக்கும், வேண்டவே வேண்டாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிவிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. போய் 2 ஹார்ஸ் வாங்குறான், குதிரை 2 வாங்குறான். குதிரை வாங்கி அந்த குதிரைங்களோட, இவனுக்கு தான் அந்த ஹூஹிம்ஸுடைய லாங்குவேஜ் தெரியும் இல்லையா, அந்த குதிரைங்களோட பேசிக்கிட்டே இருக்கான். 5 வருஷம் ஆகிருக்கான். 5 years. இந்த 5 வருஷத்தில் இவன் ஒய்ஃபு, இவன் சில்ட்ரன் யாரும் இவன் கையை தொடக்கூட இவன் பர்மிட் பண்ணல. இவனுக்கு கொடுக்குற பிரெட்டை தொடுறது கூட இவன் பர்மிட் பண்ணல. இவனை தொடுவதற்கும் இவனுடைய பிரெட்டை தொடுவதற்கும் இவனுடைய ஒய்ஃபு, சில்ட்ரன் யாருக்குமே பர்மிட் பண்ணாமல் 5 வருஷம் இந்த 2 குதிரைங்களோட பேசிக்கிட்டே இவன் அந்த ரூம்லேயே இருந்துகிட்டே இப்படி ஓட்டிட்டான். இப்படி போயிடுச்சு. இப்போ சாப்டர் 12, தி எண்ட் ஆஃப் த புக். இப்போ இவர் சொல்கிறார், நான் இப்படி 16 வருஷம் 7 மாதங்கள் 16 years and 17 months நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய ட்ராவல் இருக்கேன். என்னுடைய ட்ராவலில் நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உண்மையாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எதையுமே நான் கூட்டி சொல்ல, குறைச்சி சொல்ல, கற்பனையில் நான் எதையுமே சொல்லலை. நான் அப்படி தான் இருக்கேன், நான் பர்ஃபெக்டாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, நீ தான் இவ்வளோ லேண்டுக்கு போயிருக்கிய, இங்கேருந்து நம்ம ஒரு படை எடுத்துகிட்டு போய் அந்த லேண்டெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, வாயேஜ் டு லில்லிபுட், லில்லிபுட்டுக்கு போகலாம், அவங்க ரொம்ப பாவம். ஏன்னா சும்மா நீ ஒரே ஒரு ஆள் போய் எல்லாத்தையும் நீ பிடிச்சிடலாம், அவன் ரொம்ப பாவம், அதெல்லாம் செய்யக்கூடாது. நீ வாயேஜ் டு பிராப்டிங் நேக் போன அப்படின்னா அங்கே இருக்கிறவன்னா ஒன்றை விட 10 மடங்கு பெரிய ஆள், அவன் ஒரே ஒரு ஆள் உன்னை 100 பேரை அடித்து கொண்டு விடுவான். அங்கே போனால் நம்ம பாசிபிளே கிடையாது. வாயேஜ் டு லப்புட்டா போகலாம், ஆனால் லப்புட்டா போனோம்னா அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. ஏன்னா அங்கே ஃப்ளையிங் ஐலாண்ட் இருக்குது. நீ உள்ளே போனேன்னா அவன் அப்படியே அந்த லேண்டை கொண்டு வந்து இறக்கி உன்னுடைய படையே நசுக்கிடுவான் அவன். அதுவும் பாசிபிலிட்டி கிடையாது. வாயேஜ் டு ஹூஹிம்ஸ் போனோம்னா, அந்த ஹூஹிம்ஸ் போனோம்னா அவன் நோபல் பர்சன்ஸ், அவனுக்கு பக்கத்தில் கூட நம்ம யாரும் நிற்க முடியாதா குவாலிட்டியில். அவன் வேணா இப்படி செய்யலாம், ஹூஹிம்ஸ் போவோம், அங்கே இருக்கக்கூடிய சிலரை நம்ம அழைச்சிட்டு வந்து நாம் நம்முடைய யாகூஸுக்கு சொல்லி கொடுக்குறவங்களாம் நம்ம வச்சுக்கலாம், அவங்கள நம்ம டீச்சர்ஸாக வச்சுக்கலாம். டீச்சர்ஸாக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வாழ்க்கைன்னா என்ன, எப்படி மனிதர்கள் வாழணுங்கிறத அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம், அதுக்கு வேணால் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறார். இந்த மனிதர்கள்ங்கிறவங்க எ லம்ப் ஆஃப் டிஃபார்மிட்டிங்க, டிஃபார்ம், ஒரு ஒழுங்கற்ற உருவமுடைய தசை குவியல், ஒழுங்கற்ற
தசை குவியல். டிசீசஸ் போத் இன் பாடி அண்ட் மைண்ட், உடலிலும் உள்ளத்திலும் நோயுற்று இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற தசை குவியல் இவன். ஆனா இவனுக்கு என்ன ப்ரைடு, அகந்தை, செருக்கு, தான் தான் மிக பிரமாணம் அப்படி இப்படின்னு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த செருக்கு தான் இவனுடைய அழிவு, இவனுடைய வீழ்ச்சி. சரி, இந்த ப்ரைடு இருக்கு, இந்த ப்ரைடுக்கு உங்ககிட்ட தகுதி இருக்கா அப்படின்னா இல்லை. உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியும் இல்லாத, எல்லா விதமான வைசஸ் தீமைகளும் நிறைந்த ஒரு தசை குவியல், மனசுலையும் உள்ளத்திலையும் ஒரு இது இல்லாத ஒரு தசை குவியலாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் அகந்தையாக இருப்பதற்கு தகுதி இல்லாத இவன் அகந்தையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம போய் அவன் நாட்டெல்லாம் பிடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். அவனை மரியாதையா வேணா கூட்டிட்டு வந்து அவனுக்கு நம்ம டீச்சர்ஸாக வைத்து கொண்டு அவர்கள்ட்ட நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்றதுக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா இவன் சொல்றது எவன் கேட்பான்? ஏன்னா இவன் சொல்றத என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுறான் அப்படின்றாங்க. அப்போ இவர்களோட நம்ம வாழ முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே சரி இவன் அப்படின்னு, அப்புறம் இவங்க ஸ்மெல்ல இவருக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால இவங்க வேண்டாம் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு தோட்டம் ஒன்று இருக்கு, ஒரு சின்ன கார்டன் இருக்கு. அது ரெட் ரிஃப், REDRIFF, ரெட் ரிஃப். ரெட் ரிஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவருக்கு ஒரு சின்ன கார்டன் இருக்கு. அந்த கார்டனுக்கு இவர் போய் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் ஹூமன்ஸோட இருக்கும்போது நாம் எப்படி ஒரு உயர்ந்த பண்புகளையும் எப்படி ட்ரூத்து இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம கற்றுக்கிட்டோம்ல, அது மாதிரியே நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம இவங்களோட இருந்தோம்னா பாருங்க, போனோடனே ஐடியா கொடுக்குறான். போய் அந்த லேண்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்தா என்னடான்னு ஐடியா கொடுக்குறான். அதெல்லாம் நம்ம வேண்டாம், இவங்க கூட இருந்தால் இப்படி தான் அவங்க ஐடியா கொடுப்பாங்க, இவங்களோட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரெட் ரிஃப் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற தன்னுடைய சின்ன கார்டனில் போய் இறக்கின்ற வரையிலும் கலிவர் அங்குதான் வாழ்ந்தார் என்று சொல்லி இது முடிக்கிறாரு. மனித இனம் எவ்வளவு கேவலமானதுங்கிறத இதான் சட்டையர்னு பேர். யாகூஸுங்கிற பேரை வச்சுக்கிட்டு மனுஷன் எவ்வளோ மோசமாக இருக்காங்கிறத வச்சுட்டு எல்லா 4 வாயிலையும் மனுஷனை கிளின்னு கிழிச்சு எடுத்திருக்காரு. ஒரு அருமையான ஒரு நாவல். நான் ரொம்ப ரசித்து பல தடவை படித்த ஒரு நாவல். தேங்க்யூ.